ஓகே ஜா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, டிஎன்டிஜே மார்க்க விஷயத்தில் செய்து வரும் குளறுபடிகளையும் தவறான ஃபத்வாக்களையும் மக்களை வழிகெடுக்கும் வகையிலான அவர்களுடைய மார்க்க போதனைகளையும் பொருளாதாரத்திலே அவர்கள் செய்துள்ள ஊழல்களை குறித்தும் பல கேள்விகளை முகநூல் வழியாகவும் நம்முடைய கொள்கை சகோதரர்களுடைய பிரச்சார நிகழ்ச்சிகள் வழியாகவும் எழுப்பப்பட்டு வருகிறது, நாமும் எழுப்புகிறோம். இந்த கேள்விகளுக்கு, நம்ம எழுப்புகிற கேள்விகளுக்கு அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அறிஞர்களும் உருப்படியான எந்த ஒரு பதிலையுமே சொல்லவில்லை. சில நேரங்களிலே ஒரு பதிலை சொல்வார்கள். அந்த பதில் எவ்வளோ அபத்தமாக இருக்குதுன்னு நம்ம விளக்குவோம். அதுக்கு பிறகு அதோடு அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடும், பேசவே மாட்டாங்க. ஒன்று தவறுன்னு ஒத்துக்கொள்ளணும், இல்லைன்னு சொன்னால் மறுப்பு தரணும். ரெண்டும் இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல வீரியமாக சகாபாக்கள் வரலாறு தெரியாத வழிகேடரும்பாங்க. என்னப்போ வரலாறுன்னு எடுத்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் பேச்சு மூச்சு இருக்காது. அந்த அறிஞர்களுடைய போக்கை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இரவில் வீட்டுக்கு போனார், சாவி போனார், பெரும்பத்தக்காத பார்த்தாருன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அது பலவீனமான ஹதீஸுன்னு சொன்னாங்க. முகமது பின் அஜ்லான் என்பவர் அதில் வர்றாருன்னு சொன்னாங்க. முகமது பின் அஜ்லான் வர்றது நெசந்தான், அது பலவீனமானது இல்லை, அவர் நல்ல ஆள் தான்னு சொன்னோம். இப்போ என்ன செய்யணும்? ஒன்று அது பலவீனங்கிற நிரூபிச்சுட்டு அவங்க வாதத்தை நிலைநாட்டணும், அல்லது அது சரியான அவரும் சரியான ஆள் தான், ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான், நாங்கள் தான் உளறிட்டோம் என்று ஒத்துக்கொள்ளணும். இது வரைக்கும் இதுக்காக வந்துச்சா? ரெண்டில் ஒன்று பதில் சொல்லி பார்க்குறாங்க. பதில் சொல்வது என்று சொன்னால் அதில் கடைசி முடிவு வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும், அதான் பதில். இப்போ நான் சொல்லுவேன், அடுத்து நீங்கள் சொல்லணும், அடுத்து நீங்கள் சொல்லுவீங்க, கடைசியாக ஒருத்தர் பதில் சொல்ல முடியாமல் நிற்பார். அதுதான் ஹக்கு பாத்திரடைய அளவுகோல். இது ஒரு அடியில் அவுட் ஆகிடுறாங்க. ஒரே இதில் என்ன செஞ்சுறாங்க? அவுட்டு. முதல்ல எனக்கு பாதி விஷயம் தெரிஞ்சுட்டு ஒன்று சொல்கிறாங்க, இல்லைங்க இது தப்பாக விளங்கிட்டீங்கன்னொன்னே அதோட பதிலை காணாம். இப்படியான கேள்விகள் முதுரஜை பற்றி சொன்னாங்க. அது அந்த சொந்த கூற்றை சொல்லிவிட்டாரான்னு சொல்லி, முதுரஜனா முதல் என்னப்பா அதை அர்த்தம் என்று அதுக்கு ஒரு பாடமே நடத்தணும். இல்லை அது தப்பாக சொல்லிட்டாருன்னு அதுக்கு ஏதாவது சொல்லி நியாயப்படுத்தணுமா இல்லையா? இது இந்த ரசூல்லா சொன்னாங்கல்ல, நீங்கள் அவங்களை ஆயுசி மனைவிமார்களை சோதனை செய்வதற்காக வேண்டி நீங்கள் இரவில் போகாதீங்கன்னு அந்த வாசகம் ரசூல்லா சொன்னது இல்லைன்னு சொன்னாங்க. அது ஒரு காரணத்தை சொன்னாங்க. இல்லை அது ரசூல்லா சொன்னது தான் என்பதற்கு நம்ம முதுரஜ்னா என்ன என்பது அவ்வளவு விளக்கங்கள்லாம் கொடுத்தோம். அப்புறம் என்ன செஞ்சுருக்கணும்? அது முதுரஜ் இல்லை, அது நுழைக்கப்பட்டதில்லை, ரசூல் சொல்லுன்னு ஒத்துக்கிறணும். ஒத்துக்கிட்டா அந்த அவங்க எத்தனை மாதம் செஞ்சு அவ்வளோ பிரச்சாரம் அப்படி புசுக்குன்னு போயிடும். அப்படி ஒத்துக்கல என்ன சொன்னால் ஆன்சர் பண்ணணும். இல்லை அது ரசூல்லா சொன்னது இல்லை, முஹாரிப் என்பவருடைய சொந்த கருத்து தான் அப்படி சொல்லணும். அப்படின்னு சொல்லலை. இப்படி நம்ம கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே பதில்ங்கிற பேரில் போட்டு பார்க்குறாங்க. அபுவாக்கிது லைசி எப்போ இஸ்லாத்துக்கு வந்தார்னு முதல்ல என்ன செய்வாங்க, ஒன்று போடுவாங்க. அவர் எப்போ இஸ்லாத்துக்கு வந்தார் என்பதற்குரிய ஆதாரங்கள்லாம் பத்ர் வரைக்கும் அவர் கலந்து கொண்டதற்கான சாத்தியக்கூறு இருக்குது, அதுக்கு பிறகு உள்ள போரெல்லாம் கலந்துருக்கிறார் என்ற ஆதாரத்தை அள்ளி போட்டவுடனே முஸ்குன்னு உட்காந்துடுறது. அப்புறம் என்ன நிலைப்பாடு என்ன? அது என்னன்னு முடிவு வந்தால் தானே சொன்ன செய்தியில் ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்போ என்னன்னு கேட்டால் தவறுன்னு தெரிகிறது, எல்லாம் தப்பாக தான் சொல்கிறோன்னு தெரிகிறது. நாம கவனிக்க மாட்டாங்க, அவர்கிட்ட போட்டு பார்ப்போன்னு பார்க்குறது, அல்ல நெசம் நினச்சிக்கிட்டே பார்க்குறது அறியாமையில். இது தவறாக இருக்குது, இப்படிலாம் சிந்திக்கக்கூடாது, சரியில்லைன்னு எடுத்து காட்டினவுடனே ஆஹா ஒத்துக்கிட்டா கேவலம்ல இப்போ ஒதுங்கிறது. அப்படி மொத்தத்துக்கு ஒதுங்கிட்டால் பரவாயில்லை, அப்படியே இருக்குது. 10 கேள்வி கேட்போம், 10க்கும் சும்மா இருக்கிறது. 11வது கேள்வி கேட்கும்போது இதுக்கு ஏதாவது சொல்ல முடியும் போல இருக்குதே, அப்படியே 11க்கு மட்டும் சொல்கிறது. 11 கேள்வி ஒரு வாரத்தில் கேட்டோம்னு சொன்னால் 11க்குமே பதில் எதிர்த்து அவங்களுக்கு எதிராக 11 கேள்வி வச்சோம்னு சொன்னால் பார்த்துட்டே வருவாங்க. இது விட்டு கண்டுக்கக்கூடாது, இந்த 11வது மட்டும் ஏதாவது சொல்லி பார்ப்போம் ஒரு பதிலை சொல்கிறது. அந்த பதிலை சொல்லிக்கு அதுக்கு ஒரு அடி கொடுத்து நினைஞ்சிடுறது. அதுலையா கடைசி வரைக்கும் இந்த 11வது கேள்வி நீ சொன்னதான் தப்பு நிரூபிக்கணும்ல, அப்படின்னு செஞ்சது இல்லை. அப்போ பல கேள்விகளை கண்டுகொள்வதில்லை, சில கேள்விகளை கண்டுகொண்டு பதில் சொல்ல வருவது, திருப்பி அடிச்சவன் ஓடி போய் விடுவது, கடைசி வரைக்கும் நின்ற ஒன்று கிடையாது. கடைசி வரைக்கும் எலி உள்பட கடைசி வரைக்கும் நின்ற ஒரு சம்பவம் கூட கிடையாது. யார் இதெல்லாம்? இவங்களாம் யார்? இவங்களாம் அறிஞர்கள். இதெல்லாம் செய்கிற ஆளுக்கு யார்? தௌஹீத் ஜமாத்துடைய அறிஞர்கள், ஆய்வுக்குழு,
மதரசாவில் பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாதுமார்களுடைய அறிவு இந்த லட்சத்தில் இருக்குது. அறிஞர்கள்ங்கிற அறிவு எந்த இருக்குது? இன்னும் இவ்வளவு கூமுட்டைகளாக நீங்கள் இருந்தால் எப்படி நீங்கள் தாவா பண்ணுவீங்க, என்ன மாதிரியான மக்கள் நீங்கள் உருவாக்குவீங்க என்று கேட்கும் வகையில் அவங்களுடைய எல்லாமே இருக்குது. அந்த வகையில் வேறு வேறு விஷயங்கள்லாம் பொய்கள் தரக்குறைவுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு கண்டுக்கிற தேவையில்லை. அந்த அறிஞர்களுடைய தரத்தை நீங்கள் வச்சுக்கிற வேண்டியதான். அதுக்குரிய எதிர்வினையை மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. எதிர்வினைனா இவங்க சொல்கிற அர்த்தத்தில் இல்லை, உன் ஸ்டைலில் உனக்கு பேசினார்களே ஆனால் அல்லாட்ட குற்றம் ஆகாது. ஏன் லாயுஹிபில்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ இல்லாமல் முலிம், அநீதிழைக்கப்பட்டவனை தவிர மற்றவன் தீய சொற்கள் சொல்வது எல்லாம் விரும்ப மாட்டான். அநீதிழைக்கப்பட்டால் அவன் 4 வார்த்தை கூட சொன்னால் குற்றம் இல்லைன்னு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டவங்க உன்னுடைய சொல்லால் காயப்பட்டவங்க இருந்தால் அதே மாதிரி அவர்கள் சொல்வார்களே ஏன்னா சொல்லிக்கொள்ளும், நான் இவங்களை கண்டுகொள்வதா இந்த விஷயத்தில் கண்டுகொள்வதில்லை. நீ என்னத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு போ, எனக்கு மார்க்கம் மட்டும் மார்க்கம், நீ செஞ்ச ஊழல் அது ஒன்று தான் என்னுடைய ஒரே ஒரு கவனம். அதை விட்டுருவோம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். கதாங்கிற விஷயம் இப்போ லாஸ்ட்டாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கதா என்பதனுடைய அர்த்தத்தை நான் விளக்குறேன்ல, அதில் விளக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஹதீஸில் தாலுக்கு பதிலாக தால் இருக்குதான், அதை கதாண்டு படித்து அதை வாதம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த புகாரில் ஹதீஸ் வருதுன்னு படத்தையும் போட்டு இந்த அடுக்கடுக்கான வீடியோ கொண்ட வரும்னு இந்த அப்துல் நாசர் கரீம் அறிஞர்கள்லாம் போட்டாங்கல்ல, அந்த வீடியோவில் என்ன வருதுன்னு கேட்டால் இதை எடுத்து காட்டுறாங்க. யார்? இந்த அறிஞர் குழு. அந்த புகாரில் ஒருத்தன் இருக்குன்னு சொல்கிறான், அது என்ன விஷயம் தேடி பார்த்து அலைஞ்சு அதெல்லாம் சொல்லணும். அது போக இந்த கதாங்கிறத சொல்கிறதா இருந்தால் அந்த ஒரு கதா தான் நான் சொன்னேன்னா, கதாங்கிற சர்ச்சையுடைய அடிப்படை என்ன, எதுக்கு இந்த கதாங்கிற மேட்ரு வருது, கதாங்கிறத அறிஞர் நமக்கு என்ன ஆக போகிறது, அது எதுக்காக இந்த பிரச்சனை எடுத்தோம், இங்கேருந்து வரணும், அது வந்தால் தான் தெரியும். இப்போ இந்த புகாரில் இருக்குன்னு காட்டுறாங்களே அதுலேயும் மடமையை தான் காட்டிருக்காங்க. லாஸ்ட் அதை நான் சொல்கிறேன். கதாங்கிற மேட்ரு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. கதாண்டு என்ன பிரச்சனைட்டாங்க, அதாவது பெருநாள் விஷயத்துக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்கல்ல, குமரிக்கு வெள்ளிக்கிழமை, மற்ற பகுதிக்கெல்லாம் சனிக்கிழமைன்னு அறிவித்தாங்க. இது மடமேண்டு எல்லா நிர்வாகிகளுக்கும் கீழே உள்ளவங்களாம் தெரியுது. ஆனால் அமீர் கட்டுப்படுற மார்க்கத்துக்கு போனதுனால சரி நம்ம அப்படி ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே தெரியுது தப்பாக செஞ்சாலும் நம்ம அமீர் சுமந்துக்குருவார் மறுமையில் அப்படின்னு நினைக்கிறதுனால அப்படி போயிட்டுருக்குறாங்க. அவங்கள விட்டுருங்க. இதில் ஆனால் அங்கங்கே நட்பு முறையில் சில கேள்விகள் கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் போய் ஆய்வு பண்ணுறேன்னு உட்காந்து ஆய்வு பண்ணுறாங்க. பல மாதங்கள் ஆய்வு பண்ணி ஒரு முடிவை வெளியிட்டாங்க. பிறை சம்பந்தமாக முடிவு வெளியிட்டாங்க. என்ன வெளியிட்டாங்கன்னு கேட்டால், இதுவரை நாங்கள் ஒரு விஷயத்தை சுருக்கத்தை சொல்கிறேன், அவங்க சொன்ன சாராம்சம், இதுவரை ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்காமல் இருந்தோம், இந்த ஆய்வில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அந்த கண்டுபிடித்த பிறகு நாங்கள் தெளிவான முடிவுக்கு வந்துட்டோம் பிறை சம்பந்தமாக. இதுதான் சாராம்சம். என்ன கண்டுபிடிச்சாங்களான்னா, பெருநாள் தொழுகை இருக்குல்ல, அதனுடைய முடிவு நேரம் என்னன்னு தெரியாமல் இருந்துச்சான் இது வரைக்கும். இத்தனை வருஷமாக ஆரம்பத்தில் தொழுதுறணும், எவ்வளோ நேரம் வரைக்கும் தொழுவலாம், அந்த முடிவு நேரம் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதனால நாங்கள் என்ன செஞ்சோன்னா, பெருநாள் தொழுகை 8 மணிக்கே தொழுவணுமே, 7 மணிக்கே தொழுவணுமே அப்படி நினைத்து கொண்டு தொழுக முடியாட்டி அடுத்த நாள் தொழுவுங்கன்னு சொல்லிவிட்டோம். அது 12 வரைக்கும் தொழலாம்ங்கிற சட்டம் எங்களுக்கு தெரிஞ்சு இருந்தால் நீ முடிஞ்ச எல்லாரும் தொழுப்பான்னு சொல்லியிருப்போம். அது காரணம் ஏன் பெருநாள் பிறை பார்த்து அறிவிக்கலை என்று சொன்னால், அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, 7 மணிக்கே தொழணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். 7 மணிக்கு தொழுவுறதா இருந்தால் தகவல் கொடுத்து 7 மணிக்கு எப்படி அவன் திரட்டுவான். அதனால என்ன செய்யுங்க, நீங்கள் திரட்டுறவன் 7 மணிக்கு தொழுவுங்க, மற்றவன் அடுத்த நாள் பண்ணுங்கன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் இப்போ நாங்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்த வகையில் பெருநாள் தொழுகை நேரம் சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் இருக்கிறது. ஏறக்குறைய 12 வரைக்கும் வரும். அவங்க சொல்கிற கணக்குப்படி 11, 11:45, 12, 12:15 கூட வர சமயத்தில் லுகர் நேரம் வர்ற வரைக்கும், லுகர்னு வந்துட்டால் அது முடிஞ்சிருது. அப்போ சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் அந்த நேரம் இருக்கிறது என்பது இப்போ எங்களுடைய ஆய்வில் தெரிய வந்து விட்டது. அப்படி தெரிகிறதுனா, இப்படி தெரிஞ்சு இருந்தால் நாங்கள் வெள்ளிக்கிழமையே கொண்டாட சொல்லியிருப்போம். 10 மணிக்கோ 11 மணிக்கோ 11:45 கூட பெருநாள் தொழுகை கொண்டாடி இருப்பான். இது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ நாங்கள் பேர் அறிவிச்சு விட்ருவோம், நீங்கள் பாட்டு கொண்டாடிக்கிறங்க. இதான் முடிவு கண்டுபிடிச்ச விஷயம். ஏன் வெள்ளிக்கிழமை நீங்கள் அறிவிக்கலைன்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை 7 மணிக்குள்ளே தொழுன்னு ஒரு முடிவு வச்சுருந்தாங்களாம். இப்படி எந்த காலத்தையும் முடிவு எடுக்கவே இல்லை. விளங்குதா? அவங்க சொல்கிறாங்க 7 மணிக்கு தான் தொழுது ஆகணும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். 12 வரைக்கும் கூட தொழலாம் என்ற ஒரு இல்மு நாங்கள் இந்த நீண்ட கால ஆராய்ச்சிக்கு பிறகு இப்போ தான் நினைஞ்சிருக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கிறோன்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதுக்குத்தான் ஆதாரம் கதாவை கொண்டாந்து போடுறாங்க. நல்லா விளங்கிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிச்சோம் அதை சொன்னால் தான் இது விளங்கு உங்களுக்கு பாயிண்ட். எப்படி கண்டுபிடிச்சாங்களாம், அந்த பிறை பார்த்த தகவலை சொல்கிறாங்கல்ல, சொல்லும்போது யகுது இலாமு சல்லாஹும்னு வரும்.
அந்த ஹதீஸில். அதாவது அவங்களுடைய முசல்லாவுக்கு எகுது போங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த எகுதுங்கிற வார்த்தையை வந்துச்சான். இப்போ எகுதுண்டா என்னன்னு தேடினாங்களாம். எங்க அந்த வார்த்தையில் வந்து எகுதுண்டா செல்வதுன்னு அர்த்தம் நம்ம போட்டுருக்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எகுதுண்டா சாதாரண செல்வது கிடையாது, அதாவது உச்சி வரைக்கும் உள்ள நேரத்தில் செல்வது. 7 மணிக்கு செல்வது, 8 மணிக்கு செல்வது, 9 மணிக்கு செல்வது, 10 மணிக்கு செல்வது, 12 வரைக்கும் செல்வதை எல்லாம் அது குறிக்கும். 12 ஜவாலை தாண்டி உச்சியை சூரியன் உச்சியிலேருந்து சாஞ்சிருச்சின்னு சொன்னால் கதாவில் வராது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, எகுதுன்னு சொல்கிறாங்க. எகுதுன்னா அந்த சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முந்தி போய்க்கிறங்க, 7க்கு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது, 8 கூட போய்க்கிறங்க அப்படின்ற அந்த கதா என்ற சொல் இதைத்தான் குறிக்கும். இதை நாங்கள் சும்மா கதாங்கிறதுக்கு சாதாரண அர்த்தம் செஞ்சுட்டு போயிட்டோம். இப்போ இந்த கதாங்கிறத நாங்கள் உள்ள நுழைஞ்சு ஆய்வு செய்யும்போது என்ன கிடைக்குது, அந்த கதாண்டா அது மத்தியானம் வரைக்கும் போகிறதுன்னு அர்த்தம், லோகருக்கு முன்னாடி வரைக்கும்னு அர்த்தம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது தெரிஞ்சிருந்தால் அப்போ அந்த அறிவிச்சிருக்க மாட்டோம். அது தப்பு தான். அது ஏன் தப்புன்னா இது தெரியலை எங்களுக்கு. 12 வரைக்கும் தொழுவலான்னு முதல் தெரிஞ்சிருந்தா நாங்கள் அப்போ அறிவிச்சிருப்போம். இப்போ தெரிஞ்சிருச்சு, இப்போ இனிமேல் செய்ய மாட்டோம். அது தப்புங்கிறத, தப்புன்னு வார்த்தையில் இருக்காது, அது ஒத்துக்கிட்டா கௌரவம் போயிருமே. சிந்திச்சு பார்த்து தப்பை ஒத்துக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இவன் தப்பு செய்கிறதை ஒத்துக்கிட்டாங்கன்னு ரொம்ப ரொம்ப அலசி ஆராய்ந்தா ஒரு வகையான வார்த்தைகளை போட்டு பூசி மொழிகி தப்பு தான், ஆனால் தப்புன்னு எவன் நினச்சிடாதீங்கிற மாதிரி போட்டு அந்த ஆர்டிகளை போட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு அந்த கதாவை போட்டு அந்த அதான் மெயின், அதெல்லாம் கதாண்டு வருது, எகுதுன்னு வருதுல்ல, இந்த எகுதுவிலேருந்து உச்சி வரைக்கும்னு அர்த்தம் கொடுத்து இதனால் இந்த விஷயத்தை சட்டத்தை கண்டுபிடிச்சோங்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், ஃபத்ஹுல் பாரிங்கிற புகாரியுடைய விரிவுரை இப்னு ஹஜர் அதில் போட்டிருக்காரு, உல் அசுலு ஃபில் கதுவி, கதுவு என்பதுடைய அசல் என்னவென்று கேட்டால், அல் முலையும் மின் புக்குரத்தின் நகார், பகலின் ஆரம்ப நேரத்தில் செல்வது, அதாவது ஜவாலுக்கு முந்தி, ஜவால்னா சூரியன் உச்சிக்கு வர்றது, சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னால் போவதுன்றதுக்கு அர்த்தம், அது அசல் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அது தமிழும் அவங்களே போட்டிருக்காங்க. அந்த அவங்க போட்ட ஆய்வுல உள்ள வாசகம் இது என்ன போட்டிருக்காங்க, உதுவு என்பதின் அசல் ஆகிறது பகலின் ஆரம்பத்தில் செல்வதாகும். ஃபத்ஹுல் பாரி போட்டாங்க, இந்த கருத்தை வலியுறுத்திருக்கு. இன்னொரு இடத்துலையும் ஃபத்ஹுல் பாரியில் எடுத்து போடுறாங்க, ஒல் உதுவு மின் அவ்வலிகி இல ஜவால், உதுவு என்பது காலையில் இருந்து ஜவால் சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும், அது 12-12 அது வரைக்கும் ஆகும். அதுக்கு தமிழ் அவங்க போட்ட அர்த்தம், அல் உதுவு என்பது பகலின் ஆரம்பத்திலிருந்து சூரியன் உச்சி சாயும் வரையில் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்போ இதை தான் நம்ம கேட்டோம், ஏன்பா இந்த கதாங்கிறதுக்கு இந்த அர்த்தம் நீ போட்டிருக்கிறிய, இந்த கதாவுடைய எல்லாத்தையும் நீ தேடி பார்த்தியா? இந்த ஃபத்ஹுல் பாரின்னு 2 டெக்ஸ்ட்டை போட்டிருக்கிற, இந்த 2 டெக்ஸ்ட்டை போட்டுக்கிட்டு இதிலேருந்து ஒரு ஆய்வை கண்டுபிடித்து அந்த ஆய்வை அடிப்படையாக வைத்து ஒரு பிறை சட்டத்தை கண்டுபிடித்து இதுவரை இந்த குழப்பத்தை எல்லாம் தீர்க்கிற அருமருந்தாக உள்ள ஒரு வார்த்தையாக இந்த கதா என்பதை எடுத்துக்கொண்டு பேசுகிறாங்கல்ல. அப்போ அதில் நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், இவங்க வந்து அந்த ஃபத்ஹுல் பாரியில் வந்து போட்டிருக்காங்கல்ல, அந்த ஃபத்ஹுல் பாரியிலிருந்தே நான் கேள்வி கேட்டேன், நீ எதுக்கு ஒரு துண்டு எடுத்து போடுற, நீ எந்த துண்டை எடுத்து போடுறியோ அது மட்டும் அதில் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் கதா சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அர்த்தத்துக்கு மாற்றமாக தான் இருக்குது. நீங்கள் எதை ஆதாரமாக, வேறு ஆதாரம் காட்டினா அதில் கேட்கலாம், எதை ஆதாரமாக காட்டுறீங்களோ அந்த ஃபத்ஹுல் பாரியில் என்ன இருக்குன்னு கேட்டால், அவங்க சொன்ன வாசகம் இருக்குல்ல அதை சொல்லிவிட்டு சும்ம பிறகு கது யுஸ்தாமலானி, இந்த கதா என்பதும் புக்குரத்துங்கிற இந்த சொல்லு பயன்படுத்தப்படுகிறது ஃபீக்குள்ளி தகாபின் ஒரு ஜுவைன், அகராதியில் அந்த அர்த்தம் இருந்தது, பிறகு சாதாரண செல்லுதல் என்கிற அர்த்தத்துக்கு மாறிவிட்டது. அதாவது அந்த அகரா டிக்ஷனரியில் அந்த அர்த்தமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு கதாண்டு யார் போட்டாலும் காலைங்கிற அர்த்தத்தில் போடுறது கிடையாது, போகிறது மாலையில் போனாலும் போகிறது தான். கதாங்கிற வார்த்தையை காலையில் போனாலும் கதா, மாலையில் போனாலும் கதா, நள்ளிரவில் போனாலும் கதா. அப்போ போகிறது மட்டும் காலையில் போவது என்று ஆரம்ப காலத்து அர்த்தம் இருந்தது, பின்னர் எப்படி மாறிடுச்சு என்றால் போகுவது என்று மாறிவிட்டது என்று சொல்றார். அப்போ மாறிவிட்டதை எடுத்து ஆதாரம் காட்டணுமா, ஒரு காலத்தில் இருந்ததே அதை ஆதாரம் காட்டணுமா? அவர் ஃபத்ஹுல் பாரி சொல்றாரு காலையில் ஜவால் வரைக்கும் போகிறதுண்டு என்று இருந்ததுங்கிறாரு, அது இப்போ இல்லைங்கிறாரு.
அது பிறகு மாறிடுச்சு சும்மா கதை யுஸ்தாமலானே பிறகு பயன்படுத்தப்படும்ங்கிறாரு. அப்படியான ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு பெருநாள் தொழுகையுடைய நேரமே அதிலிருந்து கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி இது ஆய்வா என்று கேட்டேன். இது புது கேள்வி இல்லை. இதில் தான் இந்த கதா டாப்பிக்கை நம்ம எடுத்து கதாங்கிற எதுக்கு பேசுகிறோம்னா ஒரு சட்டத்தை கண்டுபிடிக்கிற அருமருந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ அது சரியாக இருக்காங்கிறதுனால தான் கதாங்கிற சொல்லை பற்றி விசாரிக்க வேண்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் அதே ஃபத்துல் பாரில் 2 டெக்ஸ்ட் காட்டினாங்கல்ல, இன்னொரு டெக்ஸ்ட்டில் என்ன வருதுன்னு கேட்டால் அதில் அந்த லாஹக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உல்குதுமின் அவலிகில் ஜவால் அப்படின்னு போட்டுட்டு அதை விளக்குறாரு. அது என்ன விளக்குறாருன்னு கேட்டால் கதா என்பது அகராதியில் அந்த அர்த்தம் இருந்தாலும் அது வேறு வேறு அர்த்தங்களை சாதாரண அர்த்தத்திலையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சில உதாரணம்லாம் காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? தகுதுல் மலாய்க்கத்து மலக்குகள்லாம் போவார்கள்னு வருது, பள்ளிவாசல் வாசலில் உட்கார்வார்கள்னு இருக்குது, அப்போ போய் எல்லாம் எழுதுவார்கள்னு வருது. இது வெறும் போகிற அர்த்தம் தான். இது ஜும்மா நடக்கும்போது போவார்கள். நீ 10 மணிக்கு நடந்தால் 10 மணிக்கு போவார்கள், 11 நடந்தால் 11க்கு போவார்கள், 6 மணிக்கு நடந்தால் 6 மணி எத்த ஜும்மா நடத்துறியோ, ஜவாலுக்கு பிறகு ஒருத்தர் 2 மணிக்கு ஜும்மா நடத்தினாலும் அப்பவும் போவார்கள். ஜவாலுக்கு பிந்தி உள்ள பள்ளிக்கு போக மாட்டாங்கன்னு கிடையாது. ஜும்மாவுடைய நேரம் விசாலமாக உள்ளது. லோகர் மாதிரி சுருக்கம் கிடையாது. லோகருடைய நேரத்திலையும் தொழுவலாம், லோகரு கொஞ்சம் முன்னாடியும் தொழுவலாம். நீங்கள் லோகருக்கு முன்னாடி தொழுதாலும் அதுவும் கதா தான், மலக்கு வருவார்கள். லோகருக்கு பிந்தி லோகர் நேரத்தை கடந்து ஜும்மா தொழுவீங்க 2 மணிக்கு, அப்போ மலக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா? பதிகிறதுக்கு வருவாங்க. 2 மணிக்கு தொழுகிற பள்ளிக்கு வரதானே செய்வாங்க, அது வக்து தானே. அப்படி வந்தார்களே ஆனால் அதுக்கு சொல்கிற ஹதீஸ் வாசகம் என்ன? கதத், மலக்குகள் வருவார்கள். அப்போ நீ சொல்கிற அர்த்தமாக இருந்தால் 11 மணிக்கு மேலே எவனா ஜும்மா தொழுதா மலக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லுவியா? 12 மணிக்கு மேலே ஜும்மா தொழுதான்னா அந்த பள்ளிக்கெலாம் வரமாட்டாங்க, அப்படி அர்த்தமானலாம் அப்படின்னு சொல்லி 10 உல்பாரில் எந்த 10 உல்பாரி நீ ஆதாரம் காட்டி அதில் அவர் அந்த ஹதீஸ் வாசகத்தை எடுத்து போட்டு மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. அது மாதிரி வெள்ளிக்கிழமை கதத்தி ஷயாத்தின் ராயாத்திகாயில் அஸ்வாக், ஷைத்தான்கள் தங்கள் கொடிகளோடு வெள்ளிக்கிழமை விட்டால் கடைத்தெரு சுற்றி வருவாங்க. எதுக்கு வர்றாங்க? 10 மணிக்கு தொழுவு போகிறவனை தடுக்கிறதுக்கு 10 மணிக்கு வருவாங்க, 12க்கு தொழுவு போகிறவனை தடுக்க 12 மணிக்கு வருவாங்க, 1:30 மணிக்கு தொழுவு போகிறவனை தடுக்க 1:30 மணிக்கு வருவாங்க. 1:30 மணிக்கு வந்தாலும் கதா தான். உங்கள் அர்த்தப்படி 1:30 மணிக்கு வரக்கூடாது, உச்சிக்கு சாஞ்சிட்டா தான் வராதுங்கிறீங்களே. அப்போ உச்சி சாயது மட்டும் அர்த்தமாக இருந்தால் இந்த செய்தான்ட்ட தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால் எல்லாம் 12:30க்கு மேலே சும்மா வச்சு விட்ருது, வரமாட்டான். மலக்குகள் கண்காணிக்க வருவாங்கள்ல, 12:30க்கு போட்டு விட்ருவோம், கதா தானே வந்திருக்குது. மலக்கு எப்போ தான் வருவார்? 12க்குள்ளே தான் வருவார். 12:30க்கு போட்டால் ஜும்மாவில் பேசுகிறது எல்லாம் பதிவு பண்ணுவார்ல, அதெல்லாம் நடக்காது. நம்ம பாட்டுக்கு லேட்டாக வர்றவங்களாம் ஒட்டாக குர்பான்லாம் கிடைக்காது அவனுக்கு, அப்படி அர்த்தமா? அப்போ இதெல்லாம் எடுத்துக்காட்டி அந்த இப்னு ஹஜர் இந்த வாதங்கள்லாம் வைத்து இந்த அர்த்தம் இருக்கிறதுன்னு கொண்டு வர்றார். அந்த ஜவாலுங்கிற அர்த்தம் துவக்கத்தில் இருந்தாலும் அது இல்லாமல் ஹதீஸ்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரம் இதுகளை நான் எடுத்து சொல்கிறேன். நான் கேட்குறேன் என்னன்னு கேட்டால், புள்ளி வச்சதால் புள்ளி வைக்காதால் என்ற பிரச்சனை எதுக்கு வருது? புள்ளி வச்சதால் புள்ளி வைக்காத எதுக்கு வருது? அந்த கதாவுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க வருகிறது. அப்போ நான் எல்லா இடத்துலையும் புள்ளி வச்சதால் புள்ளி இல்லாதால் நான் சொல்லி இருந்தால் தான் உங்கள் வாதத்துக்கு உதவும். நீங்கள் வாதம் எதுக்கு சொல்லணும்? நான் ஒரு பேச்சுக்கு நான் புள்ளி வச்ச 10 ஆதாரம் காட்டினதில் ஒரு ஆதாரம் தப்பாக சொல்லிட்டு வைங்க, விட்டுருங்க, அதை தப்பை சொல்லி காட்டுங்க. மெயின் விஷயம் என்ன? கதாண்ட புள்ளி இல்லாத தாளை வச்சு நீ சொன்ன அர்த்தம் இல்லாமல் வந்திருக்கா இல்லையா? புள்ளி இல்லாத தாளாக இருந்து ஜவாலுக்கு பிந்தி சூரியன் உச்சிக்கு வந்ததுக்கு பிந்தி போகிறது இருக்க, அதையும் குறிக்கிற மாதிரி ஹதீஸ் இருக்கா இல்லையா? ஆயத்து இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமே தவிர புள்ளியில் அந்த இடத்துல ஒரு இடத்துல புள்ளியை விட்டுட்டாருன்னா அதை ஊரை விட்டுருவோம், அதையும் விடலைண்ணா அது அது மடமை பின்னாடி வரும். நீ சொல்கிறபடி ஒரே ஒரு ஹதீஸில் எகுதுண்டு தாள் இருந்து நான் அந்த புள்ளியை விட்டுட்டுன்னு வை, சரி அதை விட்டுருவோம், அது ஆதாரமாக நான் வைக்கல விட்டுருவோம். இருந்தால் ஆதாரமாக சொல்லியிருக்காங்கன்னா ஏற்றுட்டு போக போகிறேன். நான் சொன்னது தகுதுல் மலாய்க்கத்தில் தாள் இருக்கா? தாள் இருக்குது. புள்ளி உள்ள தாள் இருந்தால் உனக்கு ஓகே தானே? உனக்கு ஓகே தான். அப்போ புள்ளியுடைய தாள் பிரகாரம் அர்த்தம் தப்புண்டாவுத? அனைத்து அறிஞர்களும் சேர்ந்து செஞ்ச அந்த ஆராய்ச்சி பூரா புசுவானமாக போயிடுது. இப்போ நீங்கள் கதா வச்சு தானே பெருநாள் நேரத்தை கண்டுபிடிக்கிறீங்க. பெருநாள் நேரம் 2:30 மணி இருக்கு ஓடுது, இப்போ பெருநாள் நேரம் 3 மணி இருக்கு ஓடுது. இப்போ இந்த கருத்துப்படி கதாவிலேருந்து நீங்கள் சட்டம் எடுப்பதாக இருந்தால் அந்த கதாங்கிற சொல்லு 1 மணிக்கு போகிறதுக்கும் வருகிறது, 2 மணிக்கு போகிறதுக்கும் வருகிறது, இதான வாதம். அப்படியானால் இந்த கதா என்று யகுதுன்னு வந்துருச்சான் ஹதீஸில், அதை வச்சு நாங்கள் பெருநாள் நேரத்தை கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அப்போ இதுவும் கதா தான் யகுது கதா வருது. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்?
பெருநாள் தொழுகையை தவால் மட்டும் கிடையாது, பகல் 2 மணிக்கும் தொழலாம். ஏன்னா 2 மணிக்கு சும்மா தொழலாம்ல, மலக்கு வருவாங்கல்ல. அசர் நேரம் வரைக்கும் சும்மா தொழலாம்ல. 3 மணிக்கு கூட நம்ம பெருநாள் தொழுது கொள்ளலாம். ஏன்? தகுதுல் மலாயிகத்து மலக்கு வருவாங்கன்னு இருக்குது. மலக்கு வர்றதுன்னா அந்த நேரமெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொன்னால் சரியான்னு கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது புள்ளி உள்ளதா இல்லையா என்பதற்கா, புள்ளி இருந்தால் அந்த சட்டம் என்ன, புள்ளி இல்லாததுன்னா என்ன சட்டம் என்ன, அதான மேட்டிருப்ப. உங்கள் சட்டம் சந்தி சிரிக்கிற டாபிக். இப்போ அறிஞருக்கு மக்களை வேஷம் கொடுத்துறீங்களே, உங்கள் ஆய்வு சந்தி சிரிக்குது என்பது கொஸ்டின், குற்றச்சாட்டு. கொந்தளிச்சு பதில் சொல்லணும். பல மாதங்கள் ஆய்வு பண்ணி 72 சிட்டிங் பண்ணி அதுலேயும் முடிவு போகாமல் காவாசி பெண்டிங் வைத்து கொண்டு செஞ்ச அந்த ஆய்வில் இப்படியான பெருநாள் நேரத்தை கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு ஆய்வு பண்ணுறீங்க. அது தப்புன்னா மொத்த ஆய்வும் தப்பாக போயிருப்பேன். நான் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு உங்கள் மொத்த ஆய்வும் மடமை. அதுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும், மொத்த ஆய்வும் சரின்னு காட்டுவதாக இருந்தால் நான் ஒவ்வொன்றிலையும் தாளை காட்ட எல்லாத்தையும் நான் எதிரையெல்லாம் கதாண்டு எடுத்து போட்டு காட்டுறேனோ அனைத்துலையும் இந்த பாரு, இதுலேயும் தாள் இருக்கா போய் சொல்லிட்டான், இதுலேயும் தாள் இருக்கா நாங்கள் சொன்ன அர்த்தத்தில் மட்டும் தாள் இருக்குது அப்படின்னு நீ காட்டினால் மட்டும்தானே நிற்கி. அப்படி காட்டலையே, இந்த தகுதி இந்த கதத்து மலாய்க்கத்துக்கு சொல்லலையே நீங்கள் யாருமே, அது சொல்லலை. அது மாதிரி அது அகராதி நூல்களில் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில உதாரணங்கள்லாம் எடுத்து காட்டுறாங்க. என்ன எடுத்து காட்டுறாங்கன்னு கேட்டால் ஒரு பெண்ணை ஒரு விபச்சாரம் செஞ்சுட்டு குற்றச்சாட்டு அடிக்க சொல்லி அனுப்புவாங்க. அப்போது சொல்லும்போது வகுது யா உனைஸ், வகுதுன்னா கதாவில் வர்றது, வகுது போ, உனைசே போன்னு சொன்னால் கரெக்டாக ஜவாலுக்கு முந்தி போன்ற அர்த்தமா. அவர் போய் நீ தண்டனை நிறைவேற்றிட்டு வாண்டா. எப்போ போய் சர்றார் பண்ணுவார், 10 மணிக்கு போய் சேர்ந்தால் 10 மணிக்கு தண்டனை கொடுப்பாரு, 12க்குனா 12 கொடுப்பாரு. 12 வகுத்துன்னு சொன்னாங்க தண்டனை ரிலீஸ், வெள்ளக்காரன் சட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களாம். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தவுடனே 12 உண்ணாகிவிட்ட காரணத்தினால் தூக்கு தண்டனை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. நடஞ்சான்னு தெரியல. அந்த மாதிரி சொல்ல போகிறீங்களா? இப்போ போய் வகுதுன்னா போ, தண்டனை நிறைவேற்று. ஒரு குற்றவாளியை தண்டிக்க அனுப்புகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க வகுதுங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குற்றவாளியை தண்டிப்பதற்கு போனால் ஜவாலுக்கு முந்தி போனால் தண்டிக்க வேண்டும், ஜவாலுக்கு பின்னாடி வந்தால் தப்பிச்சுக்கிடுவான். இப்படி அற்புதமான ஒரு போதனை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. போறீங்களா குற்ற தண்டனைங்க போகிறீங்களா? அவர் ராத்திரிக்கு போய் சேர்ந்தாலும் அடிக்க தான் செய்வார். அப்போ வகுதுன்னு ரசூலுல்லாஹ் போனது நீ அந்த காலை நேரத்துக்குள்ளே போய் சேர்ந்து விடுங்கிற அர்த்தத்திலையா என்று மிஸ்பாகுங்கிற அகராதி நூலில் இந்த ஹதீஸை எடுத்து காட்டி கதாவுடைய பிராடான அர்த்தத்தை எடுத்து காட்டுறாங்க. அதை நான் இதெல்லாம் புதுசு இல்லை, இதெல்லாம் பிறை ஆய்வு சம்பந்தமாக நான் அன்றைக்கு சொன்ன செய்தி. அதில் சொன்ன கதாவுக்கு தான் பதில் சொல்லி தெரியுறாங்க. இப்போ கதாண்டோட என்ன புள்ளி இல்லைன்ற மட்டும் என்ன மேட்ருன்னு தெரியாத மக்கள் இருந்து செய்வாங்க. என்ன மேட்ரு, எவ்வளோ பெரிய ஐயக்கத்தின மார்க்கத்தில் விளையாடிப்புட்டு தப்பான முறையில் பெருநாள் நாசமாக்கிவிட்டு நியாயப்படுத்த செய்கிற எல்லா கள்ளத்தனும் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒத்த வார்த்தையில் ஏமாத்திடலாம் நினைத்து கொண்டு ஆய்வை மாற்றிட்டோன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி மீண்டும் மக்களை வழிகெடுக்கக்கூடிய தீர்ப்பை வழங்கி இருக்கிறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன, புள்ளி உள்ளதாலும் புள்ளி இல்லாதால். அட புள்ளி இல்லாதாலும் நான் பாதி சொன்னேன்னு வச்சுக்க, அதனால என்ன, அதை விட்டுரு. புள்ளி வச்ச தாளுக்கு உள்ள அந்த வாதம் நிற்கலையா? நீ சொன்ன அர்த்தம் என்பது தவறு என்பதை நான் 10 ஆதாரம் காட்டுறேன், 5 தப்புன்னா அந்த 5 வச்சு தப்புன்னு நிற்குமே. புள்ளி இல்லை, புள்ளி தாள் உனக்கு எனக்கு பஞ்சாயத்து இல்லாத தாள் தானே, உனக்கு எனக்கு பஞ்சாயத்து உள்ள தாள் புள்ளி இல்லாத தாள், அதை பேசுவா. அப்போ இதில் என்ன வழங்குது, இந்த கதாங்கிற ஒரு கண்டுக்கிறாமல் விட்டால் கூட விட்டுறலாம். என்ன உனக்கு அயக்கித்தனம்? அதாவது இந்த ஆய்வு நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் இதுக்குள்ள பதில் சொன்ன பெரிய குண்டையில் போட்டிருக்கிறான். அவருக்கு எல்லாம் விளவெடுத்து போச்ச ஒட்டுமொத்த கூமுட்டையாக இருக்கிறோம். அம்பிட்டு பேர் ஆலிம்ங்கிறோம், மதரசாங்கிறோம், முஸ்தாதுங்கிறோம், எம்ஏசிங்கிறோம், ஃபிஸ்க்குங்கிறோம், மிஸ்க்குங்கிறோம், ஒன்றும் இல்லாமல் போயிட்டோமே அப்படின்ட்டு வெக்கி தலகுனிய மார்க்க விஷயத்தில் அதுவும் எல்லாம் கூட்ட ஆராய்ச்சி பண்ண விஷயம், பெரிய டைம் எடுத்து ஆராய்ச்சி பண்ண விஷயம். அப்படியான ஒரு விஷயத்தில் போட்டு கண்டுபிடிச்ச ஆய்வே ஒரு நாளில் புசுன்னு உடைச்சு விட்டாங்களே என்று ஆடி போகிற ஒரு விஷயத்தை நான் கேட்டிருக்கிறேன். நீ என்ன செய்யணும், இந்தா கதா, இந்த காலை தான் அர்த்தம், இந்த ஒரு கதா காலை தான் அர்த்தம், இந்த ஒரு கதா காலை தான் அர்த்தம், இந்த நீ சொன்ன கதாவுக்கு அந்த அர்த்தம் இல்லை, இந்தா அப்படிலாம் சொல்லணும். நான் சொன்ன கதாவையெல்லாம் விட்டுவிட்டு ஒரே ஒரு இதில் புள்ளி வச்சது இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ மேட்ரு தாளா அதான் மேட்ரு. அட நான் தாள் உள்ளதே இருக்கட்டும், ஒரு கொசு கூட அதில் கூட மழை தாள் மாதிரி தெரிஞ்சிடும், புள்ளி வச்சிருச்சுட்டா நான் தப்பாகவே எடுத்துட்டு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். அதனால இந்த அதான் பதில் சொல்கிற விஷயம். இதெல்லாம் சொல்லிட்டு சேர்த்து சொல்லிக்க, எல்லாத்துக்கும் சொல்லு. கதான்றக்கு நீ பெருநாள் நேரத்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி புது ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறிய, அது சரி நிரூபித்து விட்டு
இந்த அதோட பிறப்புகளை ஒன்று பொய்ய சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லு. உன் வாதத்தை நிறுவ முடியாது. புள்ளி இருந்தாலும் சரி புள்ளி இல்லாட்டாலும் சரி மடையர்கள் என்று தான் காட்டியிருக்கிறீங்க. இப்படி உலகத்தில் வரலாற்றில் ஒரு 3 மாதம் டைம் எடுத்து 3 மாதம் இருக்குமா 6 மாதம் இருக்குமா அவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் பெருநாள் கழித்து 6 மாதம் கழித்து தான் ஆய்வு போடுறீங்க. 6 மாதம் டைம் எடுத்து தனித்தனி ஆய்வுகள்லாம் பண்ணி தனித்தனி கூட்டங்கள் நடத்தி எல்லாம் கூட்டாக சேர்ந்து வர பல சிட்டிங்களை உட்கார்ந்துட்டு பண்ணுற ஒரு விஷயம் இப்படி ஒரு விளக்கண்ணையாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? தவற மறைக்கிறதுக்கு என்ன கிடைக்குன்னு தேடுறீங்க. தான் எதனால் அப்படி ஆகுது? இழிவு செஞ்ச தவிர ஒத்த வரையில் ஒத்துட்டு போயிடலாம். தப்பு செஞ்சிட்டோம், இனிமேல் பெருநாள் பெரிய அறிவிச்சிருவோம், முடிஞ்ச டாபிக். இது ஒன்றாச்சா? இது உங்கள் மிஸ்பாகில் எடுத்து காட்டியிருக்கிறேன். அதே மிஸ்பாகில் வந்து சும்மா கசுர இந்த கதாங்கிற சொல்லை யூஸ் பண்ணுவது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், போகிறது வாரது ஐவக்தின் காண எந்த நேரத்தில் போனாலும் கதா, எந்த நேரத்தில் போனாலும் கதான்னு சொல்கிற அளவுக்கு இதுதான் அதிகமாக ஆகிவிட்டது. காலையில் போனாங்கிற அர்த்தம் மைனஸ் ஆகிவிட்டது. கதாங்கிறது துவக்கத்தில் அப்படி வச்சு இருந்தாங்க ஒரு சொல்லை துவங்கும் பொழுது. பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதையெல்லாம் அழிச்சு விட்டுட்டு என்னவாச்சு, இந்த அர்த்தத்துக்கு உள்ளதாக மாறிவிட்டது அப்படின்னு மிஸ்பாகுல் முனீரில் உள்ளதை எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் வந்து மோஜமுல் வசீத்துங்கிற புக்கில் புள்ளி உள்ளதால் தான் நான் சொல்கிறேன் எல்லாமே, இல்லைங்களா? புள்ளி இல்லாததால் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன் இந்த எல்லாமே புள்ளி உள்ளதால் தான் சொல்லிட்டு வர்றேன். இதில் புள்ளி இல்லைன்னு காட்டினியா? அந்த மோஜமுல் வசீத்துங்கிற ஒரு நல்ல டிக்ஷனரி, அரபி டிக்ஷனரி, அதில் என்ன செய்கிறாரு, கதாங்கிற வார்த்தை கதாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் செய்யும்போது தஹப உதுவத்தன் வதஹப வன்தலக்க, காலையில் சென்றான் சும்மா சென்றான், ரெண்டுக்கும் உள்ள சொல்லு. ரெண்டுக்கும் உள்ள சொல்ல வச்சு நீ இப்படி நேரத்தை கண்டுபிடிப்ப. அந்த இதுலேயும் கதை புள்ளி உள்ளதா புள்ளி இல்லாததால் தான் இருக்கிறது. சரியா? மோஜமுல் வசீத்தில் இதை நான் சொன்னேனே. இதுக்கு என்ன பதில்? இன்னும் சொல்ல போனால் அதாவது கதாங்கிற வார்த்தைக்கு மாபைன சலாத்தில் கதாத்தி ஒத்துலு ஷம்சி. இப்போ நீங்கள் கதாங்கிறீங்கல்ல, இன்னொரு டிக்ஷனரியில் என்ன போட்டிருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்ட்டான், ஜவால் வரைக்கும் கிடையாதான். அதாவது மாபைன சலாத்தில் சுபுகு தொழுதில் இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம்? சுபுகு தொழுகிறீங்க, அதுலேருந்து எத்தனை நேரத்தில் சூரியன் உதிக்கும்? 80 நிமிஷம் ஆகுமா? 80 நிமிஷம் ஆகாது, அரை மணி நேரம் ஆகுமா? சரி, சுபுகு தொழுது முடிச்சிட்டிங்க, சூரியன் உதிக்குது, இந்த இடைப்பட்ட நேரம் தான் கதான்றது ஒரு டிக்ஷனரியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பெருநாச்சடத்தை இருந்து எடுங்க. இப்போ கதான்னு சொன்ன என்னது? சுபுகுலேருந்து சூரியன் உதிக்கிறதுக்குள்ள 7 மணிலாம் கிடையாது உங்களுக்கு, இப்போ 12க்கெலாம் போகாது. இப்போ என்ன வாங்கினேன், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடணும். அப்படின்னு என்ன வாங்கிக்கிறேன், 5:30 மணிக்கு சுபுகா, 6 மணிக்குள்ளே பெருநாள் தொழுவணும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை தள்ளி வச்சுருங்க. இப்போ ஏன்னா இன்னும் டைம் சுருங்கிருச்சுல, பிராடாக இருந்தால் சனிக்கிழமை தள்ளி வச்சிங்க, இப்போ சுருங்கி போச்சே, அவ்வளோ டைத்தாக இருக்குது, எப்படி சேர்க்குறது? அப்போ வெள்ளிக்கிழமை பெற பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமைக்கு தள்ளிடுவோம், பெருநாள் நேரம் ரொம்ப சுருங்கி விட்டது, இந்த டயத்துக்குள்ளே சேர்ப்பது என்பதற்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். அப்படியா? இதுவும் டிக்ஷனரில் தான் இருக்குது. கதாங்கிற இதுவும் புள்ளி உள்ளதால் தான் இருக்குதா? இதுவும் புள்ளி உள்ள தால் தான் இருக்கிறது. மாபைன சலாத்தில் கதாத்தி ஒரு துளு ஷம்ஸ், அதாவது சூரிய சுபுகு தொழுகை நேரத்தில் இருந்து சூரியன் உதிக்கும் வரை உள்ள குறுகிய சின்ன டைம் தான் கதாத்து. அப்போ கதாங்கிற அர்த்தம் வழங்கி போச்சா? பெருநாள் தொழுகை நேரம் அது இல்லை இதுன்னு அப்போ சொல்லுவீங்களா? இப்போ இல்லை, அது ஒன்று வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இதே கருத்தை வந்து லிசானுல் அரபுலையும் சொல்கிறார். கதா என்பதற்கு அதாவது சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள நேரத்தையும் கதான்னு சொல்லியிருக்கிறானுவோ, அந்த ஜவால் சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் உள்ள நேரத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முழு நாளைக்கும் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முழு பகலைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதிகம் எதுன்னு கேட்டால் சும்மா போகிறது, எப்போ ராத்திரியில் போ பகலில் போ சாயந்தரம் போ எப்போ பண்ணாலும் கதாண்டா போனான், அவ்வளோதான். சாதாரண அர்த்தத்துக்கு தான் அதிகம் கசுர அதிகமாகிடுச்சுங்கிறாங்க. நீ சொல்கிறபடி ஒரே ஒரு ரேராக அந்த அர்த்தம் பயன்படுத்தப்பட்ட ஒன்றை காட்டினாயானால் சுபுகு வரைக்கும் சூரியன் உதிக்கிற வரைக்கும்ங்கிற ஹதீஸ் அந்த கதாவை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் அப்போ கேட்டேன். இதே கருத்தை வந்து லாமியூ சபிங்கிற நூல்லையும் அகராதி நூல்லையும், அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கும் தொழுகிறதுக்கு மத்தியில் உள்ள குறுகிய நேரம்னு சொல்லி மிஸ்பாகுல் முனீருங்கிற அகராதி நூல்லையும் இதை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் எடுத்து நான் வந்து காட்டிட்டேன். சரியா? இது வந்து டிக்ஷனரி இப்போ சொல்லாமல் அகராதி நூலை எடுத்து காட்டி கதா என்பது 3 அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று சுபுகிலிருந்து சூரியன் உதிக்கும் வரைக்கும் உள்ள ஒரு 20-25 நிமிஷம் நேரம், அதில் செஞ்சால் தான் கதா.
அதை தாண்டி போனால் கதா இல்லை. இன்னொரு டிக்ஷனரியில் இன்னும் சில கவிதைகள் அப்படி வரும். அதாவது காலையில் இருந்து சுபுகுல இருந்து உச்சிக்கு சூரியன் வரும்ல, அது வரைக்கும் லோகர் நேரம் வரைக்கும் அதுக்கும் வருது. இன்னும் சில இடத்துல என்ன வருதுன்னா இங்கே நாளில் எப்போ வேண்டாலும் போகலான்னு வருது. 3 அர்த்தத்தில் உள்ள ஒரு சொல். அதில் வந்து எது அதிகம்னு கேட்டால் சும்மா போகிறது, காலையில் போய்க்க சாயந்தரம் போய்க்கங்கிற ஒரு அர்த்தம் இடத்த வச்சு புரிஞ்சுக்கிறோம். எப்போ சொல்கிறாங்கங்கிற வைத்துக்கொண்டு இப்போ சொன்னால் இப்போ தான் போயிருப்பாங்கன்னு பெருநாளைக்கு சொன்னால் அப்போ தான் காலெலாம் போயிருப்பாங்கன்னு விளங்கிக்கிறோம். அப்படி விளங்கலாமே தவிர இந்த சொல்லிலிருந்து சட்டம் வைக்கக்கூடாது. இவ்வளவும் டிக்ஷனரியை காட்டுறேன். எல்லா டிக்ஷனரியிலையுமே புள்ளி உள்ள தாள் தான் இருக்குது. இதுலெல்லாம் புள்ளி இல்லாட்டி தான் நீ வாதம் பண்ணணும். இதை கொண்டு தான் வாதத்தை நிறுவுறேன். அது போக ஃபத்துஹுல் பாரில் எடுத்துக்காட்டினில்ல, அதையும் கள்ளத்தனம் பண்ண. நீ என்ன அர்த்தத்தை சொல்கிறதுக்கு மாற்றமான அர்த்தத்தை தான் அதுக்காக வந்து நிலைநாட்டப்படுகிறது 2 டெக்ஸ்ட்லையுமே. பிந்தி உள்ளது இருட்டடிப்பு செய்து விட்டு யார் பார்க்க போகிறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் செஞ்சீங்க, அதுக்கும் பதில் சொல்லணுமா இல்லை? அதுக்கு சொல்லவே காணாம், இதுக்கு சொல்ல காணாம். அதுக்கடுத்து ஹதீஸ் அபுதாவுல்ல ஹதீஸை வாசி காட்டுறேன். என்ன காட்டுறேன்? கதத்திஸ் ஜும்மா நாள். அவங்க டிக்ஷனரிக்காரங்களும் காட்டினாங்க, நானும் காட்டுறேன். அபுதாவுத் ஹதீஸ் நம்பரெல்லாம் வாசித்து அன்றைக்கி விளக்கம் சொல்லும்போது நேரலையில் சொல்லும் பொழுது கதத்தி ஷயாத்தீன், கதாங்கிற வார்த்தை வருது. வெள்ளிக்கிழமை ஷைத்தான் வழிகெடுக்கிற கடத்தலுக்கு போவான். அப்போ ஜவால் வரைக்கும் தான் போவானா? அதுக்கு பிந்தி லேட்டாக உள்ள வலிக்கெல்லாம் போக மாட்டானா? அப்போ தான் போவான். அப்போ என்ன கதா அந்த அர்த்தம் இல்லைண்டாவது அதானே போவான். அவ்வளோதான். நீ 3 மணிக்கு ஜும்மா தொழுதாலும் போவான் கெடுக்கிறதுக்கு, நீ 12 மணிக்கு தொழுதாலும் போவான். அப்போ ஷைத்தான் போவான்னு வர்றதை வைத்துக்கொண்டு அதுக்கு என்ன அர்த்தம் செய்வீங்க? இந்த நேரம் வரைக்கும் தான் ஷைத்தானுடைய தாக்கம், நீங்கள் ஜவாலை உச்சிக்கு வர்றதை கடந்து விட்டீர்களே ஆனால் ஷைத்தான் உங்களுக்கு எடுக்க மாட்டான்னா ஒரு கிளாஸாக தொழுது முடிச்சிருவீங்களா? அப்போ ஷைத்தான் வராத நேரம் அது. மலக்கள் வர்றது அதே ஹதீஸ்லாம் வருது. அபுதாவுத் இதை எடுத்து காட்டினா இல்லையா? இதில் புள்ளி இருக்கா, புள்ளி இல்லையா? இதில் புள்ளி இல்லை. புள்ளி இல்லாத தாளை காட்டியிருக்கிறேன். புள்ளி இல்லாத ஒரு தாளில் வந்து கதாவில் நீ சொன்ன அர்த்தம் தப்புன்னு சொல்லுது. நீ அதை வச்சுக்கிட்டு 1.5 மாதம் ஆய்வு பண்ணான்னு என்ன அர்த்தம்? அதை வச்சுக்கிட்டு பெருநாள் ஆய்வை கண்டுபிடிச்சேன்னா என்ன அர்த்தம்? அதை வச்சு மக்களை வழி கெடுக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஹதீஸ் சொல்லாத ஒன்றை வைத்து ஹதீஸை சாதாரண போனாங்கன்னு சொல்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தொழுகை நேரத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது ஒரு மடமை என்று எடுத்து காட்டினேன். அதுக்கப்புறம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, யுஸ்பிஹு ஜுனுபன், ஜுனுபாலியாக, அதாவது குளிப்பு கடமையானவராக சுபுகு நேரத்தை அடைந்து பிறகு குளித்து விட்டு சும்ம யகுது இலசலா, பிறகு சுபுகு தொழுகி போவார்கள் இருக்குது. அப்போ சுபுக்கு பிந்தி தான் கதாவை வரப்போகுது. இந்த ஹதீஸில் சுபுக்கு முந்தி போகிறது கதாண்டு வருது. நல்லா கவனிங்க. ரசூலுல்லாஹ் வந்து ராத்திரியில் ஜுனுபு குளிப்பு கடமையாயிரும். சுபு தொழுகைக்கு முந்தி குளிக்கணும். ஒரு 5 மணிக்கு சுபு கொண்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 4 மணி 4:30 மணி குளிப்பாங்க. குளிச்சுட்டு தொழுகைக்கு போவாங்க. அந்த போவதை சொல்கிற ஹதீஸில் கதா வருது. அப்போ என்ன அர்த்தம்? கதா என்று சொன்னால் சுபுகு நேரத்துக்கு முந்தி உள்ள நேரம். அதனால் பெருநாள் தொழுகையை சுபுக்கு முந்தி தொழ வேண்டும். அப்படி தானே எடுக்கணும். நீ ஆய்வு செஞ்ச ஆளுக்கு அவன் சொன்னா இவன் சொன்னாண்டு ஆய்வு செய்யறது ஹதீஸில் எடுக்கிறதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு கடமையாவார்கள். கடமையாகிவிட்டு பெருநாள் தொழு சுபுகு தொழு குளித்து விட்டு யகுது இலசலா, சுபுகு தொழுகைக்கு போவார்கள். அப்போ சுபுகு தொழுகைக்கு சுபுக்கு பிந்தியா போவாங்க, சுபுகு தொழுகைக்கு சூரிய உச்சி உனையா போவாங்க, சுபுகு தொழுகைக்கு சூரிய உச்சி வரும்போதா போவாங்க. அப்போ இதற்கெல்லாம் முந்தி தான் போகணும் சுபுகு தொழுகைக்கு. அப்போ அதுதான் கதா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கதா ஆய்வு விளக்கண ஆய்வுக்கு போனீர்களேயானால் பெருநாள் தொழுகையை தொழுவதாக இருந்தால் சுபுக்கு முந்திய முடித்து விடுங்கள். சுபுக்கு முந்தி போவதைத்தான் கதா என்று இங்கே வருகிறது. ரசூலுல்லாஹ் அப்படி தான் போயிருக்கிறாங்க. இப்போ சுபுக்கு முந்தி 5:30 மணிக்கு சுபுக்குன்னா 5:30 மணிக்கு முன்னாடி பெருநாளையும் தொழுதுடணும். இப்போ என்ன செய்யணும்? இன்னும் திங்கக்கிழமைக்கு போடுங்க பெருநாள. அவ்வளோ சீக்கிரம் கூட்ட முடியாதுல்ல. இதை வச்சுட்டு பிராடு பண்ணுறாங்களாம். நேரம் விசாரமானவுன்னு இன்னொரு நாளை கூட்டிக்கலான்னு முடிக்க வர்றாங்களாம். இப்போ நேரம் இன்னும் சுருங்குது, சுபுக்கு முந்தி வந்துடுது. இது கதை இல்லை, ஒரு மனுஷனுடைய கருத்தில் ஹதீஸ். ஹதீஸில் வருகிறது. ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க. சும்மா யகுது இலசலா, பிறகு சுபு தொழுகைக்கு போவார்கள். சுபு தொழுகைக்கு போவார்கள் என்பதற்கு கதா வந்தால் நீ சொன்ன அர்த்தம் தப்புன்னு ஆகிப்போச்சா இல்லையா? இப்போ இதை கேட்டேன். இதில் எடுத்து சொல்லு, அதாவது தாள் இருக்கா தாள் இருக்கான்னு சொல்லு. இதில் தாள் இருக்கா தாள் இருந்தால் என்ன செய்யணும்? பொய் சொல்லி அந்த தாள் கூட தெரியலைன்னு சொல்ல. நான் நீ அறிஞர் குழுவுக்கு இதுக்கு என்னப்பா உங்கள் அறிஞர் பதில் என்ன? நீ மதரசாவில் சொல்லிக் கொடுக்குறீங்க, என்ன நீங்கள் படிக்கிறீங்க? மூத்தி மூடிட்டு தேவபந்து சுன்ன ஜமாத் பள்ளியில் படிச்சுப்பாங்க. அவங்களாம் இந்த விஷயத்தை கரெக்டாக இருப்பாங்க. ஊற்றி மூடி விட்டு ஒரு 2-3 வருஷம் போய் தேவபந்து பாக்கியாத்தில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஒழுங்காக படிச்சுட்டு அப்புறமேல என்ன செய்யலாம்? நீங்கள் ஆய்வுக்கிறீங்களா? இப்போ மடையர்கள் போய் இறங்கினீங்கன்னா மார்க் என்ன ஆகுறது? இதுக்கு பதிலை காணோம். அதுக்கப்புறம் வந்து
இந்த இன்னொரு ஹதீஸில் வருது, முஸ்னத் அஹ்மது பின் ஹம்பல்ல, இது மொத்தா மாலிக்கில் வருது, கான யகுது சைது முன் முசைகள். இது வந்து நம்ம மொழி அறிவுக்கு வந்து ஹதீஸை ரசூல்லா சம்மந்தப்பட தேவையில்லை, அரபியை சொல்ல பயன்படுத்துறது தானே. சைது முன் முசையப் அவர்கள் கான யகுது இலல் முசல்லா, முசல்லாவுக்கு போவார்கள், யகுது தான் போவார்கள். எப்போ போவார்னா பஹதாயு சல்லிய சுபுக, சுபுகு தொழுதற்கு பிறகும் கபல தொழுகை சம்சி, சூரியன் உதிப்பதற்கு முன்பும் பெருநாள் திடலுக்கு அவர் போவார். யார்? சைது முன் முசையப், சிறந்த ஒரு தாபி அவர். அவர் போகிறதை பற்றி சொல்லும்போது யகுதுன்னு போட்டு சொல்கிறாங்க. யகுதுன்னு போட்டு எப்போ போவாராம்? யகுதுன்னா உங்கள் அர்த்தத்துக்கு யகுது என்ன? சூரியன் உதித்ததுக்கு பிந்தி. இவருக்கு யகுது எப்படி வருதுன்னு கேட்டால், சூரியன் உதிக்கிறதுக்கு முந்தியே போயிடுவாராம், சுபு தொழுவாராம், வருவாராம், சூரியன் உதிக்கிறதுக்கு முந்தி போய் பெருநாள் தொழுதுருவாராம். அந்த அவர் சட்டத்துக்கு நான் சொல்ல வரல, அந்த யகுதுங்கிற சொல்லுக்கு தான். இதை வச்சு ஹதீஸ் இல்லாத ஆதாரம் காட்டக்கூடாது. நான் இது பெருநாளுக்கு சட்டம் சொல்லலை. அவர் அந்த இப்னு சைது இப்னு முசையப் பற்றி சொல்லும் பொழுது அது ஏன் யகுதுன்னு போடுறாங்க? உங்கள் அர்த்தப்படி 12 மணிக்கு போகிறது தானே யகுது, 11 மணிக்கு போகிறது தானே யகுது, சூரியன் உதிச்சதுக்கு பின்னாடி போகிறது தானே யகுது. இங்கே வந்து என்ன வருது? யகுது இலல் முசல்லா, முசல்லாவுக்கு போவார்கள். முசல்லான்னா பெருநாள் திடல். முசல்லாங்கிறது பெருநாள் தொழுகைய திடலுக்கு தான் முசல்லாண்ட அங்கே ஒரு இடம் வச்சுருந்தாங்க, அங்கே தான் ரசூலுல்லாஹ் போவாங்க. அங்கே போயிருக்கார் அவர். எப்போ போவார் என்றால் பஹதாயு சல்லிய சுபுக, சுபுகு தொழுத பிறகும் கபல தொழுகை சம்சி, சூரியன் உதிப்பதற்கு முன்பும், இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே சுபுகு தொழுது முடிச்சு இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே போய் பெருநாள் தொழுது வரான். அவர் தொழுதா சரியா? அது ரெண்டாவது விஷயம். அதுக்கு பயன்படுத்தின வார்த்தை யகுது. அப்போ யகுதுன்னா அப்போ அந்த யகுதுன்னு போட்டு இதை போட்டால் பொருந்துமா? முதல்ல சூரிய யகுதுக்கு நீங்கள் ஒன்று அர்த்தம், உச்சி நேரத்தில் போனார்கள், சுபு தொழுதுக்கு முன்னாடி போனார்கள், மேட்சாகுமா? ரெண்டுமே வெறும் போனார்கள் வச்சாதான் மேட்சாகும். இந்த யகுதுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் என்றால் போனார்கள். எப்போ போனார்கள்? சுபு தொழுவதற்கு முன்னாடி. அப்படின்னா யகுதுங்கிற வார்த்தைக்கு சென்றார்கள்னு சொல்லணுமே தவிர, அதுலேருந்து இந்த பக்தியை கண்டுபிடிக்கிற, அதுலேருந்து பெருநாள் தொழுகை நேரத்தை யகுது போக சொன்னார்கள், திடலுக்கு போக சொன்னார்கள்னா அப்போ சொன்னாங்க, அவ்வளோதான். எப்போ வந்துச்சு அப்போ போக சொன்னாங்க, வேற்று முடிஞ்சிச்சு. அப்படி சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு செய்தியில் ஆராய்ச்சி செஞ்சு இந்த 3-6 மாத குழப்பத்தை தீர்க்க விடை கண்டு விட்டோம், கேவலத்திலும் தப்பித்து விட்டோம்னு சொல்லி செஞ்ச ஆய்வு அதை விட படுகேவலம்னு கேள்விக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கு பிறகு மௌனம் இல்லாமல் புள்ளி வச்சதால் புள்ளி இல்லாதால்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மக்களை? எவ்வளோ நாள் விளையாடுவீங்களா மார்க்கத்தில்? அது ஒரு ஹதீஸை சொல்லி கேட்டேன் நான் எல்லாமே. அதுக்கப்புறம் சைது இப்னு முசையப் பாச்சா இது ரசூலுல்லாஹ் வந்து யகுது இலல் மஸ்ஜித், குளிச்சுட்டு ஜுனுபாலியாக இருக்கும்போது யகுது இலல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு போவார்கள். முதல் சொன்ன மாதிரி உள்ளது, முஸ்னத் அஹ்மது உள்ளது, அதை காட்டியிருக்கிறேன். அப்புறம் வந்து புகாரில் வரக்கூடிய 7047 ஹதீஸு, அதில் என்ன வருதுன்னா, ஒரு மனுஷன் வந்து அவதூறு சொல்கிறான். அந்த அவதூறு சொல்லும்போது என்ன செய்யறன்னு கேட்டால் அவனை தண்டிக்கப்படுது. அந்த ரசூலுல்லாஹ் ஒரு காட்சி காட்டப்படுது, அதில் ஒவ்வொரு குற்றத்துக்கும் தண்டிக்கப்படுறவங்க காட்டப்படுறாங்க. இவனுக்கே இந்த தண்டனை அப்படின்னு கேட்கும் பொழுது இவன் என்ன செஞ்சான்னு கேட்டால், பொய்களை வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு புறப்படுவான். யகுதும் மின் பைத்திகி, வீட்டிலிருந்து பொய்யை எடுத்துகிட்டு போவான், உலகம் பூரா பரப்பிடுவான். அதுக்கு தான் தண்டனை, பொய்களை பரப்புறதுக்கு தண்டனை. அப்போ இவங்க சொல்கிற அர்த்தம், யகுதுன்னா என்ன அர்த்தம்? சூரியன் உச்சிக்கு போகிற வரைக்கும் நம்ம பரப்புறதா இருந்தால் 12 மணி பேர் கிளம்புங்க, தண்டனை கிடையாது. என்ன யகுதுன்னு வருது? யகுதுன்னா சூரிய உச்சி வர வரைக்கும் தானே. இதில் யகுதுன்னு வர்ற காரணத்தினால ஒருத்தன் என்ன செய்கிறான்? அவதூறு கிளம்புறது பார்த்துட்டே இருக்கான். 12 சூரிய உச்சிக்கு வந்துருச்சு, கிளம்பு. அதுக்கு பிறகு உலகம் பூரா பரப்புனான்னு சொன்னால் அவனுக்கு தண்டனை இல்லை. ஏன்? யகுது தான் வந்திருக்கு. சூரியன் உச்சி வர்றதுக்கு முந்தி தானே போகணும், அவன் பிந்தியில் போயிருக்கிறான். அப்படிமீங்களா? போனதுக்கு எப்போ போனாலுமீங்களா? அவன் காலையில் போனா என்ன, சுபுல போனா என்ன? இப்போ யகுதுக்கு என்ன அர்த்தம் செய்வீங்க இந்த இடத்துல? அப்போ யகுதுங்கிற இதில் புள்ளி உள்ளதால் தான், புள்ளி இல்லாததால் தான் இருக்கிறது. அப்போ புள்ளி இல்லாத யகுது இருக்கிறது. அந்த யகுதுவில் இருந்து என்ன சட்டம்? நீங்கள் உங்கள் சட்டப்படி எடுக்கிறதா என்ன அர்த்தம்? அப்போ சூரியன் உச்சிக்கு போகிறதுக்கு முந்தி இப்படி போகக்கூடாது. நம்ம அவதூறு பண்ணுறதா இருந்தால் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறணும். 1 மணிக்கு தான் என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும் வேலையை. காலையில் எல்லாம் சுற்றறிக்கை அனுப்பிடணும். எல்லா கிளைகளுக்கும் நீங்கள் அவதூறு ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கள்ளஐடி பரப்புவதாக இருந்தால் கரெக்டாக 1 மணி பார்த்து அனுப்பிவிடுங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் உள்ளவனுக்கு தண்டனை ஹதீஸில் இருக்குது. ஜவாலுக்கு பிந்தி வந்தால் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அல்ல யகுதுன்னா சும்மா போகிறதுமீங்களா? சும்மா போகிறதுன்னு சொல்லுவீர்களே. ஆனால் அந்த யகுதுக்கு மட்டும் இப்படி அந்த அர்த்தத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னீங்க. அதுலேருந்து தொழுகை நேரத்தை எப்படி கண்டுபிடிச்சி, இதெல்லாம் கேட்டோம்ல. இதுக்கு என்ன பதில்? இது புள்ளி உள்ளதா இல்லாதா? இதுக்கு பதில் இல்லை.
அதுக்கப்புறம் வந்து புகாரில் 5807 இது புகாரில் ஹாக்கிம், அதில் என்ன வருதுன்னு கேட்டால் கான யகுது இலல் மஸ்ஜித், இப்னு உமர் அவர்கள் கான யகுது இலல் மஸ்ஜித் யௌமுல் ஜும்மா, ஜும்மாவுக்கு வந்து பள்ளிவாசலுக்கு யகுது போவார், போய் சொல்லி ரக்காத்தின் பல ரக்காத்துகளை தொழுவார், யுத்தீலு ஃபீஹின்னல் கியாம நிற்கிறத நேரம் நிற்பார். அதுக்கப்புறம் வைதன் சரஃபல் இமாமும் ரஜா இலா பைத்திஹி ஃபஸல்லா ரக்காத்தைனி, இமாம் வந்த பிறகு தொழுது முடித்த பிறகு வீட்டில் போய் 2 ரக்காத் தொழுவார்னு இருக்குது. இந்த யகுதுவுக்கு வந்து என்ன அர்த்தம், ஜும்மா எப்போ தொழுகிறாங்களோ அப்போ போவார், பள்ளிவாசலுக்கு போவார் அப்படின்னு கேட்டோம். அது இங்கே புள்ளி வச்ச ஆளுக்கு அதுக்கு விளக்கம் இல்லை. அடுத்து என்னென்னு கேட்டால் புகாரியில் 463வது ஹதீஸ், இதுதான் இப்போ இந்த புள்ளி உள்ள இப்போ எடுத்துருக்கிற ஒரு பிரச்சனை. அது கடைசியாக வர்றேன் வேறு விஷயத்தை சொல்லிவிட்டு. சரி, அதுக்கடுத்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்னென்னு கேட்டால் யஹுத அஹதுக்கும், ஒரு மனிதன் ஒரு தன்னுடைய விரவு கற்ற கயிறை எடுத்துக்கொண்டு சும்மா யகுது அவன் புறப்பட்டு சென்று மலைக்கு புறப்பட்டு சென்று அந்த விறகை கட்டி கொண்டு வந்து விற்று காசாக்கி சாப்பிடுவது பிச்சை வாங்குறத விட நல்லது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ பிச்சை வாங்கி சாப்பிட்றதை விட, யாசகம் கேட்பதை விட ஒரு கைத்தை எடுத்துக்கிட்டு போய் விறகு வெட்டி அதை விற்று உழைத்து சம்பாதிப்பது நல்லது என்கிற ஒரு ஹதீஸு. அந்த விறகு வெட்ட போகிறான்ல அவனை குறிப்பிடும் பொழுது யகுதுன்னு வருது. அப்போ நீங்கள் சாயந்தரத்தில் விறகு வெட்ட போனீங்கன்னு வைங்க, அதில் வந்து இதில் வராது, யகுதுன்னு வருது. யகுதுன்னா காலையெல்லாம் போகணும். ஒருத்தர் 2 மணிக்கு போய் விறகு வெட்டி சம்பாதிச்சானே ஆனால் அது வந்து பிச்சை வாங்குறத விட நல்லது. வணங்குதா, அது பிரச்சனை இல்லை, அதுக்கு பிச்சை வாங்கலாம். எது டேஞ்சரு, காலையில் போகணும். காலையில் போனால் தான் நீ பிச்சை வாங்கலன்னு அர்த்தம். சாயந்தரம் போனீங்கன்னா பிச்சை வாங்குற ஒன்று தான், அது ஒன்று தான். அப்படி தானே வருது, யகுது தானே வருது. அப்போ யகுதுன்னா ஒருத்தன் காலையில் மட்டும்தான் விறகு வெட்ட போகணுமா, மத்தியானம் சோறு தின்ட்டு விறகு வெட்ட போகக்கூடாதா? யகுதுன்னு வந்தால் தானே அந்தஸ்து கொடுக்குறாங்க. உன் சொல்லுப்படி யகுதுன்னு வந்தால் தானே அந்த அந்தஸ்து. அப்போ யகுதுன்னு இங்கே வந்திருக்குது, விறகு வெட்டிக்கு உள்ள யகுது. விறகு வெட்டிக்கூடிய சட்டம் என்ன, சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முந்தி தான் விறகு வெட்ட வேண்டும். அதுக்கு பிந்தி வெட்டினால் இந்த தரஜா கிடைக்காதா, அல்லது போய் விறகு வெட்டினாலே கிடைக்குமா? விறகு வெட்டினாலே கிடைக்கும்னா யகுதுக்கு நீ அர்த்தம் போகிறதுன்னு தான் அர்த்தம் செய்கிற. காலையில் போய்க்க, சாயந்தரம் போய்க்க, ராத்திரியில் கூட போய் வெட்டிட்டு வா, முடிஞ்சா எல்லாத்தையும் அடக்கும்னு செய்வீங்களா? சவாலு சுபுலேருந்து சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே உச்சிக்கு வர்றதுக்குள்ளே எவன் போகிறானோ அப்படின்னு அர்த்தம் செய்வீங்களா? அப்படி செஞ்சாலும் சட்டம் எடுப்பீங்களா? அப்போ இந்த கதாங்கிற வச்சு ஏமாத்துறாங்க மக்களுக்கு. வந்து என்ன தேவை, ஒரு புதுமை மாதிரி சொல்லிட்டோம்னா என்ன செய்வாங்க, என்ன ஆய்வு, ஒரு யகுதுங்கிற வார்த்தையை வச்சு பின்னி எடுத்துருக்குறாங்க அப்படி நினைப்பாங்களாம் மக்கள். அதெல்லாம் நினைப்பாங்க. எப்போ நினைப்பாங்க, உங்களுக்கு எதிராக கண்காணிக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் இல்லாட்டி நினைப்பாங்க. இப்போ ஒவ்வொருத்தனும் வந்து என்டிஎஃப்ல இருக்க ஒவ்வொருத்தரும் உன்னிப்பை பார்த்துட்டு இருக்கான். ஒன்று உலர்னீங்கன்னா மாட்டிக்கிருவீங்க. அப்படியான இடத்துலாம் விட்டு அடிக்க முடியாது. அதுக்கடுத்து வந்து இன்னொரு ஹதீஸ் 1909 முஸ்லீமில் தான் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் நம்பர் வித்தியாசம் இருக்கும். இருக்கும் ஐயுக்கும் யுஹிப்பு யகுதுவ யௌமின் இலா புத்ஹான் அவ் இலல் அகீக் தீமின் ஹுபி நாக்கத்தைனி. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உங்களில் யாருக்கு பிடிக்கும், என்ன பிடிக்கும், ஒவ்வொரு நாளும் புத்ஹான்கிற இடத்துக்கு போய் அல்ல அகீக்கு போய் அங்கே போய் நிரப்பப்பட்ட 2 ஒட்டகங்களை கொண்டு வருது உங்களை யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு உனக்கு பிடிப்பாங்கல்ல, இது உறவினரை அனுசரித்து வாழ்ந்தால் அந்த நன்மை உனக்கு கிடைச்சிடும். அதுக்குள்ள விஷயம். மேற்று நமக்கு அது இல்லை, அந்த ஆய்வுக்கு நம்ம போவேனா. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி போய் 2 ஒட்டகத்தை வாங்கிட்டு வர்றான்னு வைங்க, அது வந்து சுப்புக்குள்ளே போய் வாங்கினா மட்டும்தான் அது கிடைக்குமா, அல்ல மத்தியானத்தை போய் வாங்கினாலும் அது அடக்குமா? இதை போகிறதுன்னு அர்த்தமா, அந்த வைகரைக்குள்ளே தான் போகணுன்னு அர்த்தமா? ஹதீஸில் வருது, ஹதீஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீ ஹதீஸ் ஆய்வு செய்கிறா இருந்தால் கதா வந்து ஹதீஸை புறம் தேட காணாம், ஒரு ஹதீஸை மென்ஷன் பண்ணவும் காணாம். ஃபத்துல் பாரி சொன்னதை எடுத்துக்கொண்டு சாதகமாக உள்ள 10 வரியை எடுத்துக்கிட்டு பாதகமாக உள்ள 10 வரியை மறைச்சிக்கிட்டு ஒரு ஆய்வு. இதுக்கு பேர் ஆய்வு. இதுதான் கேள்வி. இதுதான் கதா மேட்ரு. கதாங்கிற புள்ளி இருக்குதா இல்லையாங்கிற மேட்ரே கிடையாது. மேட்ரு வந்து அயோக்கியத்தனம் மார்க்கத்தின் பெயரால் செஞ்சுருக்கிறீங்க. தொழுகை நேரத்தை சொல்லாத ஒரு ஹதீஸை தொழுகை நேரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த விஷயம் தெரியாதனால் ஏற்பட்ட ஒரு பிழை. நீங்கள் செஞ்ச பிழையை அற்ப பிழைன்னு காட்ட பார்க்குறீங்க. அயோக்கியத்தனமாக பெருநாளுக்கு எடுத்து கூட்டத்தை காட்டுவதற்காக வேண்டி அவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று சொல்லிவிட்டு அதை மறைக்கிறதுக்காக வேண்டி, இல்லை நாங்கள் கரெக்டாக தான் ஹதீஸ் அப்படி தான் பின்பற்றுவோம், இந்த தொழுகை நேரம்ங்கிற இந்த ஹதீஸ் மட்டும் அப்போ கிடைத்திருந்தால் இப்படி அறிவித்திருக்க மாட்டோமேன்னு சொல்லி அந்த தவறையும் ஒரு ப்ளஸ் மாதிரி காட்டுறதுக்கு செஞ்ச அயோக்கியத்தனமா ஆய்வா? இதுதானே கதாவுடைய மேட்ரு.
அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அஃபலா யகுது அஹதுக்கும் இலல் மஸ்ஜிதி, உங்களில் ஒரு மஸ்ஜிதுக்கு போக வேண்டாமான்னு ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்போ போனாலும் அந்த நன்மை கிடைக்கும். இங்கே யகுது தான் வருது. அப்போல பள்ளியாசல் காலையில் மட்டும் போனால் அந்த நன்மை, சாயந்தரம் போய் செஞ்சால் நன்மை இல்லைம்பிங்களா அப்படின்லாம் இதெல்லாம் எடுத்து நான் காட்டினேங்க. கதாங்கிறதுக்கு என்னமோ ஒரே ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டு போகிறாங்க. அவ்வளோ சொல்லியிருக்கிறேன். இப்போ இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ அடிப்படைக்கு வருவோம். புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, நான் போட்ட ஹதீஸில் யகுதுன்றது தால் இருக்கிறதுக்கு பதிலாக தால் இருக்குது, புள்ளி வச்ச தால் இருக்குது அப்படின்ட்டு ஒரு படத்தை போட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா கவனியுங்கள். சிவப்பு கலர் அப்படி காட்டி யகுது ஜர்ஹுஹு தமன், அவர் சாதிபன் அபி வக்காஸ் பள்ளிவாசலில் காயத்தோடு இருக்கும் பொழுது அவர்கிட்ட ரத்தம் வலிஞ்சிச்சின்னு ஒரு ஹதீஸை நான் சொன்னேன்ல, அதில் யகுது வருது. அந்த யகுது நான் சொன்னதை வச்சுக்கிட்டு இந்த காலையில் வடிச்சுன்னு சொல்லுவியா எல்லா நேரத்துலையும் வடிச்சுன்னு சொல்லுவியான்னு கேட்டேன். அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, பாருங்கள், யகுதுன்ற தால் இருக்கிறது, இந்த புள்ளி வச்ச தால் கூட தெரியாமல் புள்ளி இல்லாத தால் கூட அர்த்தம் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி பயங்கர பில்டப்பாக என்ன செய்கிறாங்க, அதை பேசுகிறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், புகாரின்னா ஏதோ ஒரே ஒரு பிரதி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புகாரி பல பிரதிகள் இருக்கிறது. சில பிரதிகளில் இந்த வார்த்தையை புள்ளி உள்ள தால் வச்சும் போட்டிருக்கிறாங்க. சில பிரதிகளில் ஷாமிலாவில் யகுதுன்னு அடிச்சேல்னா யகுதுன்னு புள்ளி வச்ச தால் வச்சு அடிச்சேல்னாலும் புகாரில் உள்ள அந்த ஹதீஸ்களை காட்டும். புள்ளி இல்லாத ஆள் வச்சாலும் அப்படி இடம்பெற்ற ஹதீஸ்கள் ஒரு பட்டியலே காட்டும். இது ஏதோ ஒன்று தவறுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது இந்த சொல் யகுது என்றாலும் யகுது என்றாலும் ஒரே அர்த்தம் தான். ரெண்டு விதமாகவும் சொல்லப்பட்டு கீழே உள்ளவங்க இது பிழை, புள்ளி உள்ளது பிழை, புள்ளி இல்லாது சரின்னு சொல்லாமல் யகுதுங்கிற புள்ளி வச்ச தாளை போட்டு எசியில் ஓடுகிறது. யகுது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தங்கிறாங்க. யகுது என்பதற்கும் சேம் அர்த்தம்தான். அதனால் சில அறிவிப்பாளர்கள் அதை யகுது என்று புள்ளி வச்ச தாளாக அறிவித்திருக்கிறார்கள், சில அறிவிப்பாளர்கள் புள்ளி இல்லாத ஆளாக அறிவித்திருக்கிறார்கள் வருதில்ல. இவங்க புகாரியில் ஒரு 20க்கு மேற்பட்ட புகாரி ஷாமிலாவில் கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் தொகுத்துருப்பாங்க, ஒவ்வொரு எடிஷன் இருக்கும். அந்தந்த எடிஷனை பார்த்தீங்க, சில எடிஷனில் என்ன வரும்னு கேட்டால் இவங்க போட்ட அது ஒன்று மட்டும் அதை கூட தேடலை, யகுதுன்னு சொல்லிவிட்டான். இதனுடைய டீட்டெயில் என்ன, அதையாச்சும் இதுக்கு பதில் சொல்ல வரும்போதாச்சும் அது என்னென்னு ஃபுல்லாக தேடி இருந்தால் அந்த விரிவுரைகளில் உள்ளவங்களும் என்ன செய்வாங்க, அதுக்கு விளக்கம் அவங்களே சொல்கிறாங்க. அந்த ஹதீஸுடைய பிரதிகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பண்ணுறவங்க யகுது கதாபி மலம் சொல்லு சரி ஒஃபி பாலிஹா, சில பிரதிகளில் யகுதுண்டு தால் வச்சதை எழுதிட்டு கீழே குறிப்பிடுறாங்க ஃபி பாலிஹா யகுது, சில பிரதிகளில் புள்ளி இல்லாத தால் இருக்கிறது. ஒக்கிலாகுமா சஹீஹுன், ரெண்டும் சரிதான். புள்ளி இருக்கிற தாளுக்கும் அந்த அர்த்தம் தான், புள்ளி இல்லாத தாளுக்கு அந்த இடத்துல அந்த அர்த்தம் தான். ஒக்கிலாகுமா சஹீஹுன், ரெண்டும் சரிதான். ஓ மானாகு எசீலு, அதுக்கு அர்த்தம் ஓடுது, ரத்தம் ஓடுது, காயம்பட்ட அவருடைய உடம்பிலிருந்து ரத்தம் ஓடுதுங்கிறாங்க. ரெண்டு விதமாக சில சொற்கள் இருக்கும் பொழுது ஆய்வு செய்யணும் என்ன செய்வாங்கன்னா, எது சரின்னு கண்டுபிடிப்பாங்க. இது ஏதோ தப்பாக ஒருத்தர் எழுதிட்டாருன்னு அப்படி முடிவுக்கு வருவாங்க. அப்படி உள்ளதில் நான் தவறான சொன்னால் கூட நான் குற்றவாளி ஆக மாட்டேன். அப்படி இருந்தால் கூட ஒரு பிரதியில் இருக்க போய் நான் சொல்லிட்டேன். ஆனால் இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் இது ஆய்வு செய்கிறாங்க. அது என்ன, அந்த மாணவர் எழுதின புகாரிக்கு 4 மாணவர், 2 மாணவர் யகுதுன்னு எழுதிவிட்டார், 2 மாணவர் யகுதுன்னு எழுதிவிட்டார். ஆய்வு பண்ணுறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை தப்புங்கிறதா அது தப்புங்கிறதா ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க ரத்தத்தோடு சேர்ந்து வருது. இது மாதிரி அதிக பயன்படுத்துகிறாங்க அகராதியில், அதையும் போடுறாங்க. 2 உள்ள வார்த்தை தான். அப்போ எழுதினவர்கிட்ட எது பிள்ளைன்னு இப்படி கண்டுபிடிப்பீங்க, அர்த்தம் கரெக்டாக வருது. இது சரின்னு சொல்வதற்கு கூடுதல் ஆதாரம் புகாரி வாயினால் வாக்குமூலம் தரணும். அது புள்ளி உள்ள தாளைத்தான் நான் சொன்னேன்னு காட்டினா தான் ஒன்று சரிங்க முடியும். அவர் சொன்னதை 2 பேர் எழுதியிருக்கிறாங்க, ஒருத்தர் புள்ளி வச்சு ஒருத்தர் புள்ளி வைக்காமல், ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்றாக இருக்கிறது. எதை சரிமிங்க எதை பிழைமிங்க ஒன்றும் சொல்ல முடியாது, அர்த்தம் மாறப்போகிறதில்ல. நீங்கள் யகுதுங்கிற ஹதீஸை கிடைச்சா யகுதுண்டு போட்டுட்டு போங்க, யகுதுங்கிற அந்த புள்ளி உள்ளதாள் உள்ள ஹதீஸை கிடைச்சா அதையும் வாசிட்டு போங்க, ஒரு பஞ்சாயத்தும் இல்லை அப்படின்னு எதில் போட்டிருக்கிறாங்க. அதனுடைய ஒவ்வொரு விரைகள்லையும் போகிறாங்க. கதா யகுதுன்றாலும் சேம் அர்த்தம் தான். அரபியில் டெக்ஸ்ட்டை வாசிட்டு தேடி பார்த்தா அவங்களும் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி
பாருங்களேன், இது வந்து உம்தத்துல் காரின்ற புகாரிக்கு விரிவுரை இருக்குது. அவர் புகாரியை போட்டுட்டு கீழே விரிவுரை எழுதுவார். அதில் வந்து என்ன செய்கிறாருன்னா, எகுதுங்கிற வார்த்தை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டது புள்ளி உள்ள தாளத்தான், புள்ளி இல்லாதது. புள்ளி இல்லாத ஒரு தாளை போட்டு என்ன செய்கிறாரு, உம்தத்துல் காரில் பார்த்தீங்கன்னா எகுதுங்கிற வார்த்தை தான் வரும். அப்போ எகுதுன்னு வர்றது ஏன் போட்டார்னு கேட்டால் அந்த தான் சரின்னு அவர் காணுகிறார். ரெண்டு விதமாக வந்திருக்கிறது. எகுதுங்கிற விட எகுது ஒரு போட்டு விளக்கு உரை எழுதக்கூடியவருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா, அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து காஃபத்திகும் இந்த இப்னு மகான் எசுபு இந்த வாலிகும் எகிது குல்லுன் சஹீகுன் அப்படி போட்டு பண்ணுறாங்க. அவருக்கு சில இதில் என்ன செய்கிறாங்கன்னா வகதா யகுது கமா காலபில் ஹதீஸில் ஆகிர், இன்னொரு ஹதீஸில் எகுதுன்னு வந்திருக்கிறது. எகுது உள்ள வாசகத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இன்னொரு அறிவிப்பில் எகுது என்றும் வந்திருக்கிறது. எஸ்ஸிலும் அதுக்கு அர்த்தம் ஓடுதுன்னு அர்த்தம், ரத்தம் ஓடுதுன்னு அர்த்தம். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். எகுது ஜரகு தமன், காயத்தில் ரத்தம் ஓடுகிறது. புள்ளியை வச்சு சொன்னாலும் அதே அர்த்தம் தான். இப்போ என்னன்னு கேட்டால், நான் ஒரு புள்ளி உள்ளதை வச்சுருக்கிறேன்ல, எனக்கு ரெண்டில் எந்த அறிவிப்பு தான் எனக்கு மேட்ரு இல்லை, இந்த அறிவிப்பு இருக்க தானே செய்யுது. அப்போ இந்த கதாவு காலையில் ஒன்று அர்த்தம் செய்வியா, அதான் கேள்வி. என் வாதத்திற்கு இது போதும். நீங்கள் இன்னொரு அறிவிப்பில் கதான்னு வச்சுருந்தா அதை எடுக்கலப்பா, நான் இது ஆதாரமாக காட்டுறேன், இதுக்கு பதில் சொல்லு. நான் எதுக்கு இந்த கதாவுடைய மொழி ஆராய்ச்சிக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன்? நான் இதை எதுக்கு எடுக்கிறேன்? கதா என்பதை வைத்துக்கொண்டு தொழுகை நேரத்தை முடிவு பண்ணுறீங்க. ரத்தம் ஓடியது, இதுக்கு என்ன அர்த்தம் செய்வீங்க? ஓடியதுன்னு அர்த்தம் செய்ய போகிறீங்களா? காலையிலேருந்து சூரியன் உச்சிக்கு வர வரைக்கும் ஓடும், மத்தியானத்துக்கு நின்று போயிடும், மறுபடியும் காலையில் அப்படி அர்த்தம் செய்வீங்களான்னு கேட்டேன். அப்போ அப்படி செய்வதற்குள்ள வார்த்தை கதா என்பதில் இருக்குதா இல்லையா? புகாரியில் இன்னும் பல ஹதீஸ் உள்ள கதான் புள்ளி இல்லாத தாள் உண்டா இல்லையா? இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து நான் போடுறேன். இப்போ முடியாது உங்களுக்கு. இதை வீடியோ வெளியிடும் போது இன்ஷா அல்லாஹ் அந்த புகாரில் எங்கெல்லாம் தாள் உள்ளதாக இருக்குதோ அந்த புகார் எடிஷன்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி அரபியில் படித்தவங்க சரியாக வரும். இதுலேருந்து இப்போ காட்ட முடியும். இது இப்போ இந்த டெக்னாலஜிங்க இல்லை, தெரியலை நமக்கு. அதனால் இதை இணைச்சி என்ன செய்வோம் போடும்போது அந்த இடத்துல அந்த வெளியிடக்கூடியவர்களுக்கு நான் அனுப்பிடுவோம். அவங்க அதை இன்சர்ட் பண்ணி என்ன செய்வாங்க, உங்களுக்கு போடுவாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிறங்க இது புள்ளி ரெண்டு விதமாக வந்திருக்குது. அப்போ நீ என்னத்தை ஆராய்ச்சி பண்ண? அறிஞருக்கு பிறகு நம்ம அறிஞர் பிறகு அவருக்கு தெரியவில்லை, புராண மொழிபெயர்ப்பு தெரியவில்லை. யார் சொல்கிறா? மக்களை ஆலிம்களை உருவாக்கக்கூடிய இந்த ஃபிஸ்கு ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இன்னும் மிஸ்கு கிடையாது, ஃபிஸ்கு தான். அல்லாஹ் ஹராமாக்கிறதுக்கு பயன்படுத்தினா பாருங்க ஃபிஸ்கு. அந்த ஃபிஸ்கு லிஸ்ட்டில் இப்போ இருக்குன்னா இல்லையா, இது ஃபிஸ்கா இல்லையா? அப்போ இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து சஹீஹுல் புகாரில் 451வது ஹதீஸ் ஒரு எடிஷனில் யகுது புள்ளி உள்ள தாள் இருக்கிறது, புள்ளி இல்லாத தாள் இருக்கிறது. சஹீஹுல் புகாரில் அந்த ஹதீஸை தான் நான் எடுத்தும் போட்டு இருந்தேன். அதுக்கு தான் மாத்திரம் கேள்விகள் என்ன செய்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை, நான் போட்ட எல்லா கதாவுலையுமே புள்ளி இல்லாத தாள் தான் இருக்கிறது. நீங்கள் புள்ளி இல்லாத தாளை வச்சு தான் தொழுகை நேரத்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்க பெருநா தொழுகையில். அந்த அர்த்தம் தராது என்பதற்கு இத்தனை கதா நான் எடுத்து போட்டேன். அந்த நீங்கள் எதில் புள்ளி உள்ளதாளுங்கிறீங்களோ அந்த ஹதீஸு புள்ளி இல்லாததாலும் இருக்கிறது. அதை நான் ஒதுக்கிட்டேன், தேவையில்லை எனக்கு. நான் இட்டுக்கட்டலை, இல்லாத உண்டாக்கி சொல்லலை, புள்ளி உள்ளதால் இருக்கிறது. அதை எடுத்து இப்போ நான் போடுறேன். அதில் இப்போ நான் கேள்வி கேட்குறேன். இந்த கேள்வி வெயிட்டான கேள்வி தானே. எகுதுன்னு வந்திருக்குல்ல, இதுக்கு அர்த்தம் சொல்லு. இது பிழையான வார்த்தைன்னா அர்த்தம் செய்ய வேண்டாம். இதுவும் கிலாகுமா சஹீஹுன், அதுவும் சரி இதுவும் சரி மொழியில். அப்போ அந்த இதை விட்டுருவோம். அதனால் அதாவது புள்ளி உள்ளதை நான் காட்டக்கூடாது, புள்ளி இல்லாத நான் காட்டணும். புள்ளி இல்லாத ஹதீஸ் புகாரில் இருக்குல்ல, நான் காட்டினது இருக்குன்னா நீ காட்டினதுன்னு அர்த்தம். நான் வந்து என்ன செய்கிறேன், முசலுக்கு 4 காலுங்கிறேன், நான் பிடிச்சதுக்கு 3 காலம் என்ன அர்த்தம்? நான் பிடிச்சதுக்கு 4 இருந்துச்சா இல்லையா அது பேசு. நான் முயலை பிடிச்சி காட்டுற 4 இருக்குது, அதெல்லாம் கிடையாது. ஏன்டா இல்லைங்கிற, நான் பிடிச்ச முயலுக்கு 3 தானே இருந்துச்சு, நொண்டி முயல் பிடிச்ச பம்பளை இருக்குது. அட நீ பிடிச்ச முயல் கொண்டா 3 இருந்துட்டு போகுது, நான் பிடிச்சதுக்கு 4 இருக்கா இல்லையா? இந்த பாரு, நான் 4 காட்டுறேன், வேற ஒன்றை கொண்டாந்து காட்டி 3ங்கிறான். இது என்னது, இது ஆய்வா? நான் காட்டினபடி இல்லவே இல்லைன்னா நீ பேசணும். தேடுதேன்னு தேடிவிட்டோம், எங்கேயுமே கிடையாது அப்படிலாம் காட்டுனேன். இதுக்கு கொடுத்த இது பில்டப். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த பெரிய டீசர் போட்டு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ தயார் பண்ணதை வெளியிட்டு இருந்தால் அந்த சட்டையோட அந்த கெட்டப்போடு வந்திருக்கும். வெளியிட்டது புது கெட்டப்பில் தயாரித்து வெளியிடப்படுது. எல்லாத்துலேயுமே புள்ளி உள்ள மாதிரி விளங்கி ரெடி பண்ணியிருக்கானுவங்க. புள்ளி உள்ளது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி உளறி கொட்டி விட்டு அப்புறம் இது கேள்வி கேட்டவுடனே
ஆஹா இப்படி வருதுன்னு சொல்லி நீ அப்போ எடுத்தது போட்டீங்கன்னா அந்த முகத்தோற்றம், அந்த டைப்பு, அந்த சட்டை, அந்த பேக்ரவுண்டு, அந்த 3 பேர் பின்னாடி வந்து காட்சி தரக்கூடிய கண்ணாடி உட்பட அதில் வரணும். அதை எடுத்து காட்டிய அதை கண்டிச்சதை எடுத்து போட்டு அதனுடைய டீசர் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்று தயாரித்து வைத்துக்கொண்டு அதில் ஒரு துண்டை வெட்டி போடுறது, அதான் டீசர். நீ டீசர் போட்டு புது தயாரிப்பு அல்லது, நீ டீசர் அதனுடைய இது தொடர்ச்சி வரும்னு அர்த்தம். நீ டீசர் போட்ட வீடியோ எது, இப்போ நீ போட்டது எது? 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்களே, 2 ஆலிம் சாக்கள், அப்துல் கரீம் நாசர் பேசுகிறாங்களே, அந்த 2 பேர் உட்காந்து பேசுகிற வீடியோவில் என்ன வருதுன்னு கேட்டால் அந்த வீடியோ பேக்ரவுண்டில் இருந்து புதுசாக பேசுகிறாங்க. புதுசாக பாருங்கள் கதா வந்திருக்கு, கதா புள்ளி இருக்குன்னு புதுசாக. அப்போ ஏற்கனவே என்ன அது வந்துருச்சுன்னா பயங்கரமாக வந்து வெளியிட்டு இருந்தாங்கன்னா என்னமோ ஒன்று பயங்கரமாக ஒரு கிறுக்குத்தனம் பண்ணியிருக்கிறாங்க. நான் அவசரப்பட்டு இவரை போட்டு வேறு இம்ரான் வேறு போட்டு இர்பான் வேறு போட்டு விட்டாரா, பேசாமல் வெயிட் பண்ணியிருந்து அதே போட்டுருந்தாலும் போட்டிருப்பாங்க. நம்ம போட்டு எங்கேப்பா காணாண்டவுன்னு ஆகாண்டு தேடி பார்த்துட்டு அதை மொத்தமாக ஓச்சிப்புட்டு இப்போ எதை சொன்னால் சரியாக தேடிக்கிட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஒன்றில் புள்ளி இல்லாத இது போட்டு அடித்து பார்ப்போம்னு சொல்லி இப்போ ரெடி பண்ணி இருக்கப்பட்ட வீடியோ, இப்போ உள்ள ஆள் இதே தட்டை, இதே பேக்ரவுண்டு, இதே 2 பேர் உள்ள ஃப்ரேமில் உள்ள அதே அப்துல் கரீம் தான் பேசுகிறார். சரியா? நான் அவங்கள தான் இவங்கெல்லாம் சொல்கிற விஷயம் வேலை காக்கிறவங்க இவங்கன்னு சொல்லி என்ன செய்கிறது? நமக்கு எவன் பேசினாலும் அந்த அருவருக்கத்துக்கு ஆபாசம் எல்லாமே அங்கே உள்ள ஆசிரியர்கள் தான் செய்கிறார்கள், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவர்களைத்தான் இவங்களுக்கு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் போய் எந்த காலேஜில் இஷ்டத்துக்கு அதன் பேரில் போடுவானா? நியூ காலேஜில் அங்கே படிக்கிற ஒருத்தர் நியூ காலேஜுங்கிற வெப்சைட்டில் இருந்து ஒரு பதிவு போட்டு காலேஜில் ஸ்டூடெண்ட் இருப்பானா? அப்போ ஒரு காலேஜில் போடுறான்னா அந்த காலேஜுடைய ஆசிரியர்கள் சம்மந்தம் இருக்கணும், அது நிர்வாகம் சம்மந்தம் இருக்கணும், அது யாரு கீழே இருக்குது அவங்களுடைய சம்மந்தம் எல்லாம் இருக்கணும். எல்லாம் சேர்ந்து இதில் யாருக்கெல்லாம் பங்கு, இந்த ஆராய்ச்சியில் பிறை ஆராய்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் சம்சுல்லாவில் இருந்து, அப்துல் கரீமில் இருந்து, அப்துல் நாசரில் இருந்து, கோவை ரஹமத்துல்லாவில் இருந்து, வேறு என்னென்ன வேறு யாருக்கா இருக்கா, ஒலி முகமதில் இருந்து, ஷபீர் அலியில் இருந்து, எம்ஐ சுலைமானில் அவர் தான் இருப்பார், அவரில் இருந்து, ஃபிர்தௌசி இது மாதிரி ஆய்வுலாம் போக மாட்டார், அவர் வேண்டாம் விட்டுடலாம், இந்த இதில் ஆய்வுலாம் கலந்துக்கிற மாட்டார். பாக்கி எல்லா ஆலிம் சாக்களும் சேர்ந்து தான் இது செய்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் அவன் தனி அதிகாரமா? எந்த ஒரு நிறுவனத்திலாவது படிக்க வந்த பசங்களுக்கு அப்படி பவராக கொடுப்பாங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிறதுக்கு? இது இவங்க தான் செய்கிறாங்க, இதில் கிறுக்கலாம் நாங்கள் வரலாம். அப்போ நீங்கள் செய்கிற உங்கள் பேரை வச்சு செஞ்சீங்கன்னா கூட கொஞ்சம் ஒரு தார்மீக ரீதியாக ஒரு படி வசந்திருப்பீங்க. கேவல வேலை செய்யக்கூடாது. இப்போ இந்த ஃபிஸ்கு ஆலிம்கள் அத்தனை பேரும் புது ரெக்கார்டு பண்ணி ஏன் போடுறீங்க? அதே போட வேண்டியதானே? ஏற்கனவே அது போக காட்டுறாங்க, ஒரு புள்ளி மாறிவிட்டால் அப்படி புள்ளி மாற்ற அடுத்த புள்ளி அந்த எலும்பும் இல்லை, புள்ளியை பற்றின அறிவும் இல்லை. புள்ளிங்கிறத எழுத்துக்கு கிடையாது, மூல அரபிக்கு பிற்காலத்தில் வசதிக்கு உண்டாக்கிட்டது. என்னமோ புள்ளியோட தான் அரபி மொழி வந்த மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த இல்மும் கிடையாது. புள்ளிங்கிறது என்ன? அதாவது ஜீமா இருந்தாலும் ஹேயா இருந்தாலும் ஹேயா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல வர்றதை வைத்து அதை புரிந்து கொள்வார்கள். பிற்காலத்தில் இஸ்லாம் வளர்ந்த பிறகு குரானை அரபி மொழி தெரியாதவர்கள்லாம் வாசிக்கும் பொழுது அர்த்தம் தெரிஞ்சால் ஜீமா ஹேயான்னு வாசிச்சிருவான். அர்த்தம் தெரியாத என்ன செய்வாங்கிறதுக்கு வசதியாக ரொம்ப ரொம்ப பிற்காலத்தில் வந்தவங்க இப்படி கீழே ஒரு புள்ளியை வை, ஜீமன் விளங்கிக்க, மேலே ஒன்றை வை, ஹேண்ட் விளங்கிக்கேண்டு, அதான் புள்ளி. குரான் தமிழாக்கத்தை படிச்சிருந்தா கூட அந்த இல்மு இருந்திருக்கும். புள்ளிகள் எப்படி வைக்கப்பட்டது எழுத்துக்களுக்கு? அந்த காலத்தில் எழுத்தாணியில் புள்ளி வச்சா ஓட்டையாக போயிடும், புள்ளி மைய வச்சு வைக்கிறது இல்லை, அதனால புள்ளியை வைக்க மாட்டாங்க. எழுத்தாணி எழுந்த காலத்தில் ஓலையில் இப்படி இழுத்துக்கிட்டு போனால் பரவாயில்லை, குத்துனீங்கன்னு வைங்களேன், இந்த புள்ளி 7 பேப்பருக்கு போயிடும், 7 ஓலையில் புள்ளி விழுந்துடும். அதுக்காக வேண்டி புள்ளி வைக்க மாட்டாங்க. தமிழில் இக்குக்கெல்லாம் புள்ளி இருக்காது, இக்கு இம்முலாம். ஓலைச்சுவடி காலத்திற்கு பிறகும் தேவை ஏற்பட்ட பிறகும் தான் புள்ளி. இப்போ தாங்குறோம் 2 புள்ளி வைக்கிறோம், பாங்குறோம் 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் தாஸ்கனில் பாதுகாப்பு ஆடுற குரானில் என்ன இருக்குது பாருங்கள், அந்த குரானில் புள்ளி வச்ச ஏதாவது எழுத்து ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். குரான் மாநாடுலாம் காட்டியிருப்பாங்களே. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வரது எப்படி தெரியுமோ, ஹலக்க புள்ளி வச்சா அப்படி மாறிடும், ஒன்றும் வைக்கப்படாது. இப்போ நம்ம தான் இப்போ மூலையை கொண்டு விளங்கிக்கிறேன்னு. நீங்கள் என்ன படித்து மொழியை படித்து வந்துருக்கிறீங்க? இவன் நேற்று வந்து இந்த புள்ளி வச்சு விட்டானுவோம், இவன் நேற்று வைக்கலைன்னா ஹலக்கம் அப்படித்தான், ஹலக்கம் அப்படித்தான். ஹலக்கொண்டா படைத்தான், ஹலக்கொண்டா சிறைத்தான். ஒரு புள்ளிக்கெல்லாம் மாறாது. ஒரு எழுத்து வரும்போது இல்லை சார், உலகத்தில் உள்ள எல்லா மொழிக்கும் உள்ளது தானே. தானாவுக்கு பதிலாக மானாவுப்பட்ட அர்த்தம் வேறு தான், மானாவுக்கு பதிலாக கூணாவுப்பட்ட வேறு அர்த்தம் வேறு தான். இது என்ன பெரிய கண்டுபிடிப்புண்டா? ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு எழுத்தை போட்டால் அர்த்தம் மாறும்டா, அது ஒரு லாஜிக்கு. புள்ளி என்ன தெரியுமா? புள்ளி ஒரு புள்ளி தான் மாறிவிடும், அப்படி ஹலக்க. அதுக்கு அடுத்து என்னது? இன்னொரு பெரிய அதுலேயும் பாருங்க, கால பயங்கர நாலேஜை காட்டுறாங்களாம்.
2 புள்ளி வச்ச அது எழுத்தே வேற. புள்ளி வைக்கிறதுக்கு ஒரே மாதிரி உள்ள எழுத்துல வந்து ஃபாவையும் காவையும் காட்டினா அதே மாதிரி இருக்கும். 1 புள்ளி வச்ச அந்த அர்த்தம், 2 புள்ளி வச்ச அந்த அர்த்தம். காலன்னு போடுறது ஒரு எழுத்து வேற, இந்த காங்கிறது அந்த புள்ளி செக்ஷன்ல வராத எழுத்து. அதை போட்டு காலண்ட சொன்னான், காலண்ட அளவு எடுத்தான். பார்த்தீங்களா எவ்வளோ மாறுதுருக்கு. இது எல்லாத்துலையும் என்னடா இப்படி படம் காட்டுறது, உலகத்தில் எல்லாத்துலேயும் தானே மாறு. கழுதை பார்த்து என்ன அர்த்தம், குதிரை என்ன அர்த்தம் பார்த்தீங்களா, அது அர்த்தம் செய்யும். கழுதைக்கு கழுத அர்த்தம் தான், குதிரைக்கு இதெல்லாம் இதான் கற்றுக் கொடுக்குற இல்மா, இதான் ஆய்வா. சரி அளவெடுத்தான்னு போகிறீங்க, காலண்ட அளவெடுத்தான் அர்த்தமா அதுக்கு? ஆனால் விவரத்துக்கு போடும்போதாவது காலண்ட அளவு எடுக்கிறதா? அளவு எடுத்தல் நீட்டல் அளவைக்கு உள்ளது, காலங்கிறது முகத்தல் அளவைக்கு உள்ளது. அளத்தல் அளக்கிறது 1 லிட்டர் 2 லிட்டர். முகத்தல் அளவைக்கு தான் கால, நீட்டல் அளவைக்கு வந்து காலை வராது. அளவு எடுத்தான் அர்த்தம், காலுக்கு அர்த்தம் கட்டுறான். இது சொன்னால் இது அளவு எடுத்தான். அளவு எடுக்கிறன்னு என்ன அர்த்தம்? 1 மீட்ரு 1.5 மீட்டர், அதான் காலை. இப்படி வித்தியாசப்படுத்தி காட்டும் போது கூட விளக்கணும். காலண்ட அளவு எடுத்தான், அளந்தான். அதாவது முகத்தல் அளவையில் அளந்தான். 1 படி 1 லிட்டரு 5 லிட்டரு அப்படின்னு ஊற்றி அளக்கிறோம்ல. இதா காலூகும் வசனூகும், அதாவது அவர்கள் அளந்து வாங்கினால், நிறுத்து வாங்கினால் மோசடி செய்கிறார்கள் நல்லா சொல்றானே. வயலுள்ளில் முத்தஃபிஃபீன்ல அதில் காலன்னு இருக்கும், அளவெடுத்தால் அர்த்தம் இருக்காது, பார்த்துக்கிறங்க. இப்படியெல்லாம் ஒரு மட்டையர்களை வந்து அவர்கள் மடையர்களாக இருந்து கொண்டு கடுமார்த்தை சொல்கிறதுனா மார்க்கத்துக்காக வேண்டாம். எதுக்கு மார்க்கத்து, வேற எதையே சொல்லிட்டு போ. அரசியலில் அவன் போய் சொல்லி அது மாதிரி சொல்லிட்டு போய், அது எங்களுக்கு மேட்ரு கிடையாது. தீனில் நீங்கள் விளையாடுறீங்கன்னா நினச்ச முடியாது, நாங்கள் விட முடியாது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதே போதும்னு நினைக்கிறேன். காலவில் அவங்க சொன்னது உளறலில் நிறைய இருக்குது. அந்த அந்த புள்ளி வச்ச தாளுக்கு நேரம் அவ்வளவுதான். வெளியூருக்கு வந்திருக்கிறோம், டிக்கெட்டு போகணும் பயமாக இருக்குது. அதனால் இத்தோடு முடித்துக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.